எடியூம் அகாடமி. நம்ம எடியூமாஸ்ட்ரி தமிழ் சேனல்ல பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தெரியும். பேப்பர் 1க்கு நம்ம 10 யூனிட்டுமே ஒரு ரிவிஷன் சீரிஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யாரெல்லாம் பார்க்கலையோ பாருங்க. கண்டிப்பா எவ்ளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஷார்ட் டைம்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸோட எம்சிக்யூஸா பார்க்க போறோம். ஓகே. எல்லா கான்செப்ட்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். எல்லா யூனிட்லயுமே மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் மட்டும் இதுல இருக்காது. மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் இதுல இருக்காது. மத்தபடி எல்லா 8 யூனிட்டுக்குமே நமக்கு இதுல இருக்கும். ஓகேவா? நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? கண்டிப்பா வீடியோவ ஃபுல்லா பாருங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாரி எதையுமே பெருசா இல்ல. அசர்ஷன் ரீசனிங், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் நான் ஒரு தடவ எப்படி வரும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதுல நம்ம போயிடுவோம். நமக்கு யுஜிசிய பொறுத்தவரைக்கும் எப்படிலாம் நமக்கு கொஸ்டின் வரும்? ஏன்னா டிஎன் செட்டுக்கு நமக்கு இல்ல. யுஜிசி பேஸ் பண்ணி தான் நமக்கு தெரியும். ஸோ அத வச்சு பார்க்கும்போது நார்மல் எம்சிக்யூ பேட்டர்ன் வரும் நமக்கு. 2வது கொஸ்டின் அசர்ஷன் ரீசனிங்னு வரும். அசர்ஷன் ரீசனிங் கொஸ்டின்ஸ் நம்ம சொல்றோம்ல, ஒரு அசர்ஷன் குடுத்துருவாங்க. அதோட ரீசனிங் எப்படி? அது கரெக்ட்டா இருக்கா? மேட்ச் ஆகுதா? அந்த மாரி வரும். நெக்ஸ்ட் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அது ஒண்ணு வரும் நமக்கு. மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். 1, 2, 3 இல்ல 3, 4 அந்த மாரி வரும். அது மல்டிபிள் ஆப்ஷன் எம்சிக்யூ வரும். இல்லன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு நமக்கு ஒண்ணு வரும். ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2ன்னு 2 குடுத்துட்டு, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். இந்த மாரி வரும். இந்த மாரி தான் நமக்கு எக்ஸாம்ல எம்சிக்யூஸ் வரும். எம்சிக்யூஸ்ல நார்மல் எம்சிக்யூ வரும், அசர்ஷன் ரீசனிங்ல வரும், இல்ல மல்டிபிள் ஆப்ஷன் குடுத்து வரும், இல்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல வரும். ஓகேவா? இன்னைக்கு நான் ஆட் பண்ணது எல்லாமே ஒன் லைனர் மாதிரி தான். ஏன்னா நம்ம கான்செப்ட் கிளாரிட்டிக்காக தான் இப்ப இந்த எம்சிக்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட், which of the following is the most important characteristics of an effective teacher? இந்த effective teacher, effective teaching எது வந்தாலும் கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இங்க டீச்சர் வந்தா எந்த அளவுக்கு அந்த டீச்சருக்கு அந்த கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கு, அந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ் இருக்கு, எப்படி அந்த மோட்டிவேட் பண்றாங்க, எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதுக்கு மல்டிபிள் ஆப்ஷனா கூட ஆன்சர்ஸ் வரும். இங்க குடுத்ததுல எது இருக்கும்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இன் த கிளாஸ் ரூம், ஹை லெவல் ஆஃப் சப்ஜெக்ட் நாலேட்ஜ், ஏபிள் டு மோட்டிவேட் அண்ட் என்கேஜ் ஸ்டூடெண்ட். இதுல எது வந்து மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சருக்கு நம்ம போகணும் சம்டைம்ஸ். ஓகேவா? ஸோ எபிலிட்டி டு மோட்டிவேட் அண்ட் என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க ஹை லெவல் ஆஃப் சப்ஜெக்ட் நாலேஜும் ஒரு டீச்சருக்கு தேவைதான். ஆனா அதை விட முக்கியம் மோட்டிவேட் அண்ட் என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டீச்சிங் ஆப்டிடியூட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜீன் பியாஜேவோட ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தம் இதுல 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? சில்ட்ரன் இந்த ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் 2 to 7 இயர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஈகோ சென்ட்ரிசம் அண்ட் சிம்பாலிக் திங்கிங். இந்த ஈகோ சென்ட்ரிசம்னா என்னன்னா, தான் நினைச்சதுதான் கரெக்ட்னு அந்த குழந்தை நினைக்கிறது. ஓகேவா? மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கும் ஜீன் பியாஜேல. சென்சரி மோட்டார், ப்ரீ ஆபரேஷனல், கான்கிரீட், ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். ஓகே. இதுக்கப்புறம் இங்க இருக்கிறதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க கொஞ்சம். ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கான்செப்ட் சொல்லிடுறேன். இந்த இந்த இதெல்லாம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் விஹாட்ஸ்கியோட சோசியோ கல்ச்சுரல் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ZPDன்னு சொல்லுவோம். ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். இன்னொன்னு இவர் சொல்ற வார்த்தை வந்து ஸ்கெஃபோல்டிங்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படின்னா என்னன்னா, the difference between what a learner can do independently and what they can achieve with guidance. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு தெரியாது, அப்புறம் மத்தவங்க சொல்லி கொடுத்து அது கத்துக்குது. அந்த டிஃபரன்ஸ் தான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். ஸ்கெஃபோல்டிங்ன்றது அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தவொடனே என்ன பண்ணணும், நம்ம கிராஜுவலா ரிமூவ் பண்ணணும் ஹெல்ப் பண்றத. அந்த குழந்தையே பண்ண விடணும். அதுக்கு ஸ்கெஃபோல்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இத அப்படியே படிச்சுக்கோங்க. அதே மாரி மோர் நாலேஜபிள் அதர்ஸ்னா அத தெரிஞ்சவங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவங்க கிட்ட இருந்து கத்துக்குது குழந்தை. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோல்பர்கோட மாரல் டெவலப்மெண்ட் தியரி. இவர் எப்படி அந்த மாரல் டெவலப்மெண்ட் நடக்குது? மாரல் ரீசனிங் எப்படி நடக்குது? இது வந்து 3 ஸ்டேஜா பிரியும். ஓகேவா? இதுல என்ன கேட்டிருக்காங்க? அட் விச் ஸ்டேஜ் ஆஃப் கோல்பர்க் மாரல் டெவலப் டு இண்டிவிஜுவல்ஸ் ஃபாலோ ரூல்ஸ் டு அவாய்ட் பனிஷ்மென்ட். அந்த பனிஷ்மென்ட்ட தடுக்கிறதுக்காக குழந்தை வந்து ஃபாலோ பண்ணும். எதுலன்னா அது ப்ரீ கான்வென்ஷனல். ஃபர்ஸ்ட்லயே. சோ இதுதான் அவர் சொன்ன அந்த 3 லெவலு. அந்த ஒவ்வொரு லெவல்லயும் 2 ஸ்டேஜஸ் இருக்கும் இதுல. ஓகேவா? சோ ப்ரீ கன்வென்ஷனல் லெவல்னா சைல்ட்ஹுட், கன்வென்ஷனல் அடாலசன்ஸ் அண்ட் அடல்ட்ஹுட் ஸ்டேஜ், போஸ்ட் அடல்ட்ஹுட் இஃப் ரீச் சம் சில பேர் மட்டும் ரீச் ஆவாங்க. எப்படி நமக்கு மாரல் ரீசனிங் வளருது அதுதான் இதுல சொல்றது. ஓகேவா? சோ பிஹேவியர் எப்ப ட்ரிவன் பை அவாய்டிங் பனிஷ்மென்ட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1லயே வந்துரும்.
அப்ப டிசிஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் பர்சனல் கெயின் ஆர் ரிவார்ட். தனக்கு வேணும்னா பண்றது, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். அது ரெண்டும் ப்ரீ கன்வென்ஷனல்ல வரும். ஓகேவா? அடுத்தது பிஹேவியர் இஸ் கைடட் பை சீக்கிங் சோஷியல் அப்ரூவல்காக பண்றது. அடுத்து லா அண்ட் ஆர்டர் ஃபாலோ பண்றது. இதெல்லாம் கன்வென்ஷனல் லெவல்ல வரும். ஓகே. அடுத்தது சோஷியல் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றது. ஸ்டேஜ் 6ல வருது. மொத்தம் 3 லெவல் 6 ஸ்டேஜ் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ். இத நீட்ஸ் தியரின்னு நம்ம சொல்லுவாங்க. எப்படி நமக்கு ஒவ்வொரு தேவைகள் தேவைப்படுது இல்லையா? அது இருந்தா தான் நம்ம மேல வந்து ஒரு கடைசியா அச்சீவ் பண்ண முடியும். இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுல என்ன சொல்றாங்க? மாஸ்லோட ஹைரார்கி ஆஃப் எது வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மோட்டிவேஷன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். நம்மளோட கேப்பபிலிட்டி என்னன்றது நமக்கு புரியுறது. ஓகேவா? அதுதான். சோ இது கீழ இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பிசியாலஜிக்கல் நீட்ஸ் கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேல தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். பிசியாலஜிக்கல் நீட்ஸ்ன்னு இருக்கும். அதான் பேசிக் சர்வைவல் நீட்ஸ், அப்புறம் சேஃப்டி நீட்ஸ், லவ் அண்ட் பிலாங்கிங், எஸ்டீம் நீட்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது எல்லாமே. அதுக்கப்புறம் கடைசியா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் நமக்கு அடையிறது, புரியறது. ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. டீச்சிங் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் எந்த டைப் ஆஃப் எவாலுவேஷன் நம்ம எண்டுல பண்றோம்னு கேட்டிருக்காங்க. எண்டுல பண்றது எல்லாமே சம்மேட்டிவ் எவாலுவேஷன் தான். ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் டியூரிங் ப்ராசஸ் பண்றது. டயக்னாஸ்டிக் எவாலுவேஷன் வந்து ஃபார்மேட்டிவ்க்கு அடுத்த ஸ்டேஜ். ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் கண்டுபிடிக்கிறது. இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட் அந்த குழந்தையோட growth-ஐயே நம்ம பார்க்கிறது, செல்ஃப் growth. இதுதான் இப்சேட்டிவ் அசஸ்மெண்ட். ஓகேவா? அடுத்தது நார்ம் ரெஃபரன்ஸ் அண்ட் கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் அசஸ்மெண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Criterion referenced assessment, a student's performance is compared against predefined standard of criteria. ஓகேவா? அதே மாதிரி நம்ம குரூப்லயே நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டா அது நார்ம்னு சொல்லுவோம். ஓகே. கிரைட்டீரியாங்கிறது ஒரு கிரைட்டீரியா செட் பண்ணிட்டு பண்றத நம்ம கிரைட்டீரியான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம். இந்த லெசன்ல இப்ப கிரெடிட் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் என்னன்னா ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு கொடுக்குது இல்லையா? ஃபிளெக்சிபிலிட்டி இன் சூசிங் கோர்சஸ் கொடுக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கிரெடிட்னா என்ன, அதை பத்தியும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லெசன்ல ரொம்ப முக்கியம் ஸ்வயம் பிரபா. ஸ்வயம் பிரபாவும் முக்கியம். அதே மாதிரி மூக் கோர்சஸ், எல்எம்எஸ், இது ரெண்டுமே கொஞ்சம் படிச்சுக்கணும். மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? இப்ப ஸ்வயம் பிரபால இப்போதைக்கு எவ்வளவு சேனல் இருக்கு? குரூப் ஆஃப் 40 டிடிஹெச் எஜுகேஷனல் சேனல்ஸ் இப்போதைக்கு அதுல இருக்கு. ஸ்வயம் பிரபா ப்ரொவைட்ஸ் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கண்டென்ட். எப்படி? சேட்டலைட் சேனல்ல பண்றது, ஜிசாட் சேட்டலைட்ல பண்ணுது. இத பண்றவங்க யாருன்னா இன்ஃபிளிப்நெட். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஃபிளிப்நெட் இன்ஃபர்மேஷன் லைப்ரரி நெட்வொர்க். ஓகேவா? இது அக்சசபிள் த்ரூ ஜிசாட் 15 சேட்டலைட். ஓகேவா? அதே மாதிரி இது எங்க இருந்து அப்லிங்க் பண்றாங்க? பைசாக். அது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்குவைரி பேஸ்டு லேர்னிங். இன்குவைரி பேஸ்டு லேர்னிங் இது வந்து இப்ப கூட கொஸ்டின் வந்துச்சு. டீச்சர் பசங்களை யோசிக்க வைக்கிறது, ஆக்டிவ் ஸ்டூடெண்ட் என்கேஜ்மெண்ட் அண்ட் கொஸ்டினிங் இருக்கும். ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு பசங்களே கொஸ்டின் கண்டுபிடிக்கிறது. அந்த அளவு ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் ஆகும். இது எல்லாம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்ட்ராட்டஜிஸ் லேர்னர் சென்டர்ட் மெத்தட்ல வர்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் அப்ரென்டைஸ்ஷிப் மாடல். இது மாடல்ஸ்ல வர்றது. இதெல்லாம் காக்னிட்டிவ் அப்ரென்டைஸ்ஷிப் மாடல்னா என்னன்னா, the cognitive apprenticeship model emphasizes learning through social interactions and guided practice. ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க கத்துக்கிறது, இதுலயும் ஸ்கெஃபோல்டிங் இருக்கும். ஓகேவா? காக்னிட்டிவ் apprenticeship involves mentorship இருக்கும், ஸ்கெஃபோல்டிங், ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் டு என்ஹான்ஸ் லேர்னிங். ஓகே. அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லேர்னர் சென்டர்ட் மெத்தட் ரொம்ப கேட்பாங்க. இப்ப டயலாக் அண்ட் கொஸ்டினிங்கோட பண்றது. விச் டீச்சிங் மெத்தட் என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேஷன் த்ரூ டயலாக் அண்ட் கொஸ்டினிங் கேட்டாங்கன்னா அது சாக்ரேட்டிக் மெத்தட். லெக்சர் மெத்தட் டீச்சர் சென்டர்ட் மெத்தட் தான். ஜஸ்ட் டீச்சர் ஒரு விஷயம் கன்வே பண்ணணும். ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ் இருக்கும் போது லெக்சர் மெத்தட் ப்ராப்பரா இருக்கும். டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடும் டீச்சர் சென்டர்ட் மெத்தடா ஜஸ்ட் எதையும் செஞ்சு காட்டுறாங்க. ரோட் மெமரைசேஷனும் டீச்சர் சென்டர்ட் மெத்தட், பசங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிறது. இது மெமரி லெவல்ல வர்றது. அதே மாதிரி லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் நமக்கு இருக்கும். மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். மெமரினா ஜஸ்ட் சின்ன வயசுல ரோட் மெமரைஸ் பண்றது. அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சு படிக்கிறது. ரிஃப்ளெக்டிவ்னா தான் பண்ணது கரெக்டான்னு யோசிச்சு பண்றது. ஓகேவா? அடுத்தது டீச்சர் சென்டர்ட் வெஸ் லேர்னர் சென்டர்ட் மெத்தட்னு இருக்கு. நிறைய இருக்கு. அதுல லேர்னர் சென்டர்ட் ரோல் ஆஃப் த டீச்சர் எப்படி இருக்கும்னா ப்ரொவைட் கைடன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட் லேர்னிங்கா தான் இருக்கும். லேர்னர் சென்டர் டீச்சிங்ல, டீச்சர் சென்டர்ல தான் டீச்சரோட ரோல் ரொம்ப ஆக்டிவா, டீச்சர் வந்து அங்க எல்லாமே சொல்லி கொடுக்கறது அதெல்லாம் இருக்கும்.
இங்கேயும் இருக்கும். இன்டராக்ஷன் ஜாஸ்தி எங்க இருக்கும்னா, ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல இருக்கும். அந்த மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இன்டராக்ஷன் ஜாஸ்தினா பசங்களுக்குள்ள இன்டராக்ஷன், நம்ம டீச்சர் கிட்ட இன்டராக்ஷன், இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்னு பேசுறது, அது எல்லாமே ரிஃப்ளெக்டிவ் லெவல்ல இருக்கும். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் டு டீச்சிங். கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்னாலே பசங்க தனக்கு தெரிஞ்சத ப்ரையர் நாலேஜோட கனெக்ட் பண்ணி கத்துக்கிறது. அததான் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச்ன்னு சொல்லுவோம். விஹாட்ஸ்கி பேர் வந்தாலும் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் வந்தா அங்கேயே ரைட் தான். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவ்லி கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? இதை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்னு சொல்றோம். அடுத்தது ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளூம்ஸ் டாக்ஸானமில காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க. காக்னிட்டிவ்னு இருக்கு, அப்புறம் அஃபெக்டிவ்னு இருக்கு, அப்புறம் சைக்கோமோட்டார் 3 இருக்கு. காக்னிட்டிவ்னா வெறும் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட், நம்ம யோசிக்கிறதுல திங்கிங், அவ்வளவுதான். அஃபெக்டிவ்ங்கிறது நம்ம தாட்ஸ் இதெல்லாமே அஃபெக்டிவ். ஓகேவா? அஃபெக்ஷன் அந்த அந்த மாதிரி தாட்ஸ் அந்த மாதிரி. சைக்கோமோட்டருங்கிறது ஆன்சோன். இதெல்லாம் எப்படி பசங்களுக்கு வளருது, எந்த லெவல்ல நம்ம பண்ணணும், அததான் இது. சோ இதுல அதே மாதிரி ஓல்டு நியூன்னு 2 இருக்கு. இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். இது நியூ வந்து 2001ல வந்தது, ஆண்டர்சன் பண்ணது. ஓகேவா? சோ இது நார்மல் ப்ளூம் நம்ம படிக்கிறது தான் இது. இப்ப இவங்க இங்க குடுத்திருக்கிறது என்னன்னா, which cognitive level involves the ability to create new ideas. இது கிரியேட்டிங். இது 2001 ஆண்டர்சன் பண்ணதுல வந்தது. கடைசியா கிரியேட்டிங்னு இருக்கும். ஓல்டுல வந்து சிந்தசைஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். பட் நியூல சிந்தசைசிங் இருக்காது. அதுக்கு பதிலா கிரியேட்டிங்னு மேல இருக்கும். அதுதான் ஹையஸ்ட் லெவலின் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. ஓகேவா? அடுத்தது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அதுதான் இட் இன்வால்வ் சிந்தசிஸ் அண்ட் இனோவேஷன் எல்லாம் சேர்த்து இங்க வந்துருச்சு நாங்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கோல்பு மாடல். ஓகேவா? அக்கார்டிங் டு கோல்ப் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் சைக்கிள்னு ஒரு சைக்கிள் இப்படி இருக்கும். அதுல ஒண்ணு இருக்கு, 4 இருக்கும் இந்த இடத்துல. ஒர்க் ஸ்டேஜ் இன்வால்வ்ஸ் டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் இன் யுவர் டாஸ்க் ஆர் ஆக்டிவிட்டினா கான்கிரீட் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாம் 4மே அதுல இருக்கிறது தான். அப்டிராக்ட் கான்செப்சுவலைசேஷன், ரிஃப்ளெக்டிவ் அப்சர்வேஷன், கான்கிரீட் எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்டிவ் எக்ஸ்பெரிமெண்டேஷன். இது 4மே இருக்கு. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணு பாக்குறோம், நம்ம செஞ்சு பாக்குறோம், சரியான்னு பாக்குறோம், அப்புறம் திரும்பி செய்யறோம்ல, அதே தான் இங்க இருக்கு. ஸோ கான்கிரீட் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, லேர்னர்ஸ் என்கேஜ் இன் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ். அவங்களுக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸ்போஷர் கிடைக்கும். பிஃபோர் ரிஃப்ளெக்டிங் ஆன் த ரிஃப்ளெக்டிவ். அதுக்கப்புறம் பண்ணி பார்க்கறாங்க, சரியா தப்பா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கோல்ப் எக்ஸ்பீரியன்ஷியல். ஃபர்ஸ்ட் பண்ணி பார்க்கறது, அப்புறம் சரியா தப்பா பண்ணி பார்க்கறது. ஓகேவா? அதான் ரிஃப்ளெக்டிவ்ல வருது. நெக்ஸ்ட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் ஆப்டிடியூட்ல அந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாப்புலேஷன். பாப்புலேஷன்னாலே நம்ம என்ன ரிசர்ச் பண்றோமோ அது என்டையர் குரூப் தான் நம்ம பாப்புலேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன சொல்லி இன் ரிசர்ச் the term population refers to the entire group of individuals or elements relevant to a study. நமக்கு எவ்வளவு பேர் வைக்கிறப்ப 1000 பீப்புளுக்கு நான் சர்வை பண்ண போறேன்னா 1000 பீப்புள் என்னோட பாப்புலேஷன். ஓகே, சாம்பிள்ங்கிறது என்னன்னா அந்த பாப்புலேஷன்ல ஒரு 100 பீப்புளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னா அது என்னோட சாம்பிள். ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது சாம்பிளிங் டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இந்த சாம்பிளிங்ல நமக்கு 2 இருக்கு, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல வந்து எல்லாருக்குமே சான்ஸ் கொடுப்போம். ரேண்டம்ன்ற வேர்ட் அடிக்கடி வரும். எல்லாருக்கும் சான்ஸ், இது நான் ரேண்டம். ஓகே, இங்க வந்து எல்லாருக்கும் சான்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட பர்பஸ், என்னோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் நான் பண்ணுவேன். ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, which of the following is an example of probability sampling stratified. இந்த கன்வீனியன்ஸ், பர்பசிவ், ஸ்னோபால் இது 3மே நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஓகேவா? அதே மாதிரி கன்வீனியன்ஸ், பர்பசிவ் நமக்கே புரியுது. ஸ்னோபால் சாம்பிளிங்கிறது ரெஃபர் பண்ணி பண்ணி ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது. ஓகேவா? அதுதான் சொல்றோம். ஸ்ட்ராட்டிஃபைட் ரேண்டம் சாம்பிளிங் ஒரு குரூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிரிச்சிரும். ஸ்ட்ராட்டான்னு சொல்லுவோம். இந்த குரூப் பிரிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ராட்டா சொல்லுவோம். ஸ்ட்ராட்டா பிரிச்சுட்டு அதுல இருந்து ரேண்டமா செலக்ட் பண்றது. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்கறது. பட் ஏதோ ஒரு மெத்தட் பண்ணி ரேண்டமா அவங்களுக்கு நம்ம எடுக்கிறது, நமக்கு தேவைப்படுறவங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் ரொம்ப முக்கியம். which type of research focuses on in-depth understanding of human experiences through qualitative method ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் குவான்டிடேட்டிவ்னு ஒன்று இருக்கு, குவாலிட்டேட்டிவ்னு ஒன்று இருக்கு, மிக்சட் மெத்தட்னு ஒன்று இருக்கு. குவான்டிடேட்டிவ்ங்கிறது நம்பர் இருக்கும், நியூமரிக்கல்ல இருக்கும். குவாலிட்டேட்டிவ்ங்கிறது ஒருத்தவங்களோட அவங்களோட தாட்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். ஓகே, மிக்சட் மெத்தட் ரெண்டுமே சேர்ந்தது. குவான் பிளஸ் குவாலிட்டேட்டிவ் ரெண்டும் சேர்ந்தது மிக்சட் மெத்தட்.
இவங்க என்ன சொல்றாங்க? ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு சொல்லும்போது, எங்க குடுக்கணும்? பினாமினாலஜிக்கல் ரிசர்ச்ல தான் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். ஓகேவா? அந்த எக்ஸ்பெரிமெண்டல், டிஸ்கிரிப்டிவ், கோரிலேஷனல் இது 3மே குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல சேர்றது. பினாமினாலஜிக்கல் ரிசர்ச்ங்கிறது ஒரு லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸஸ். அவங்க கிட்ட இருந்தே போய் நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்றது. இதுல வந்து நியூமெரிக்கல் டேட்டா இருக்காது. ஏன்னா, அவங்க சொல்லி நம்ம கேட்போம். வேர்ட்ஸால. ஓகேவா? நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்லுவோம். இந்த லிட்ரேச்சர் ரிவ்யூ மெயின் பர்ப்பஸ் என்ன லிட்ரேச்சர் ரிவ்யூக்குன்னா, நம்ம ரிசர்ச் பண்றோம்னா, இது ரிலேட்டடா யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டேட்டா கலெக்ட் பண்றது தான் லிட்ரேச்சர் ரிவ்யூ. அவங்க விட்ட பாயிண்ட்ஸ நம்ம வந்து எழுதிக்கிறது ரிசர்ச் கேப்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அத வச்சு தான் நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் எழுதுறது, அதெல்லாம் பண்ணி. ஸோ டு ஐடென்டிஃபை கேப்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் ரிசர்ச் இதுதான் வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூன்னு சொல்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸிஸ்டிங் ஸ்டடீஸ்ல என்னெல்லாம் இருக்கு? ஐடென்டிஃபையிங் கேப்ஸ் அண்ட் டெவலப் எ ஃப்ரேம்வொர்க். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் லாங்கிட்யூட்னல் ரிசர்ச்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு மொத்தம் லாங்கிட்யூட்னல், கிராஸ் செக்ஷனல் இருக்கு. லாங்கிட்யூட்னல்ங்கிறது இன்னைக்கு நான் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு, இன்னொன்னு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு திருப்பி ஒரு டேட்டா கலெக்ட் பண்றேன்னா, அது லாங்கிட்யூட்னல். கிராஸ் செக்ஷன்னா சேம் டைம் ஒரே தடவ நான் டேட்டா கலெக்ட் பண்றேன்னா, அது கிராஸ் செக்ஷனல். அவ்வளவுதான். ஓகேவா? இதுல சில டிவிஷன்ஸ் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டைப் ஆஃப் லாங்கிட்யூட்னல் ஸ்டடி? இதுல எது லாங்கிட்யூட்னல் ஸ்டடி கிடையாதுன்னா, கிராஸ் செக்ஷனல் ஸ்டடி தான். இந்த பேனல் ஸ்டடி, கோஹர்ட் ஸ்டடி, ட்ரெண்ட் ஸ்டடி இது 3மே லாங்கிட்யூட்னல் ஸ்டடியோட அதாவது ஒரு டைப்ஸ் இதெல்லாம். கிராஸ் செக்ஷனல் இது கிடையாது. அதே மாரி பேனல் ஸ்டடினா என்னன்னா, சேம் இண்டிவிஜுவல்ஸ நான் வந்து டேட்டா பார்க்கறது. ஓகேவா? ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு. கோஹர்ட் ஸ்டடினா ட்ராக் எ ஸ்பெசிபிக் குரூப் ஷேரிங் எ காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கவங்கள நான் பார்க்கிறது. ட்ரெண்ட் ஸ்டடி சேஞ்சஸ் எப்படி நடக்குது? பாப்புலேஷன் ஓவர் டைம் அத பார்க்கறது ட்ரெண்ட் ஸ்டடீஸ்ன்னு சொல்றது. அடுத்தது பிளேஜரிசம் ரிசர்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஜரிசம். நம்ம எங்கன்னா எது தப்பு பண்றோமா? நம்ம பண்ற தப்பு தான் பிளேஜரிசம். வேற ஒண்ணும் இல்ல ரிசர்ச்ல. ஓகேவா? காப்பியிங் எ டெக்ஸ்ட் ஃப்ரம் எ சோர்ஸ் வித்தவுட் எ சைட்டேஷன். இந்த சைட்டேஷன்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப யார்கிட்ட இருந்தோ அவங்களோட இப்போ நம்ம ஒரு ரிசர்ச் எழுதுறோம்னா, மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். அவங்களோட பேரு நம்ம ரிசர்ச் பேப்பர்ல போட்டுறணும். அப்படி போடாம விட்டுட்டோம்னா அது தப்பு. அதுதான் பிளேஜரிசம். ஓகேவா? அதுதான் சைட்டேஷன் சொல்றது. ஓகே. ஸோ பிளேஜரிசம் காப்பியிங் டெக்ஸ்ட் வித்தவுட் சைட்டேஷன். ஓகே, அது ஒரு கிளியர் ஃபார்ம் ஆஃப் பிளேஜரிசம். நெக்ஸ்ட் ரிசர்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்சிங் ஸ்டைல்ஸ். மொத்தம் எம்எல்ஏ, ஏபிஏ, சிகாகோ இந்த IEEEங்கிறது இன்ஜினியரிங் ரிலேட்டட் ரிசர்ச்க்கு IEEEன்னு போடுவாங்க. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏபிஏனா அட்லீஸ்ட் ஃபுல் நேம் தெரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன். இது வந்து எஜுகேஷன், சைக்காலஜி, சோசியல் சயின்ஸ். எம்எல்ஏ வந்து லிட்ரேச்சருக்கு மெயினா பண்றோம். ஈவன் எஜுகேஷன் ரிலேட்டடும் எம்எல்ஏல பண்ணலாம். ஓகேவா? இதுதான் இல்ல எம்எல்ஏலயும் எஜுகேஷன் ரிலேட்டட் வரும். சிகாகோங்கிறது ஹியூமானிட்டிஸ்ல பண்றது. இந்த சிகாகோ ஸ்டைல்ல ஃபுட் நோட், எண்ட் நோட்னு 2 வரும். இது IEEE இன்ஜினியரிங்ல பண்றது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேஜரிசம் நமக்கு கொஞ்சம் இருக்கு. இதுல which type of plagiarism occurs when a person submits another person's work as their own? மொத்தமா அப்படியே என்னதுன்னு சொல்றது பேரு டைரக்ட் பிளேஜரிசம். ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே பண்றது டைரக்ட் பிளேஜரிசம். ஓகேவா? இந்த செல்ஃப் பிளேஜரிசம்னா என்னோட ஒர்க்கையே கொஞ்சம் அப்படியே என்னோடதையே நான் மாத்திக்கிறது. அது செல்ஃப் பிளேஜரிசம். டைரக்ட் மத்தவங்களுக்கு. மொசைக்னா இங்க இங்க திருடி திருடி கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் எழுதிட்டு அவங்களுக்கு கிரெடிட் குடுக்காம இருக்கிறது மொசைக். ஆக்சிடென்டல் சம்டைம்ஸ் மறந்துடுறது, அத எழுதாம விட்டுறது அது எல்லாமே ஆக்சிடென்டல். ஓகேவா? அடுத்தது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எதுக்கு மெயினா தேவைப்படும்னா, இந்த ஹைப்போதசிஸ் டெஸ்டிங். இந்த ஹைப்போதசிஸ் டெஸ்டிங்லாம் எங்க நமக்கு வரும்னா, இந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல வரும். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் நம்ம பண்ணி முடிச்ச உடனே, கடைசியா அந்த ஹைப்போதசிஸ ரிஜெக்ட் பண்றோமா, அக்செப்ட் பண்றோமான்னு பார்க்கணும். அந்த இடத்துல வர்றது தான் இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இது எதுக்கு மெயினா பண்றோம்னா, the probability of making a type 1 error. இதுக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 1%, 5% மெயினா 2 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வைப்போம். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க போதும் இப்போதைக்கு. The level of significance is the probability of rejecting a true null hypothesis. சம்டைம்ஸ் ஆக்சுவலா வந்து ஒரு இது அதே மாரி நல் ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ் நமக்கு 2 இருக்கு. நல் ஹைப்போதசிஸ் அக்செப்ட் பண்ணனும்னா, ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். நல் ஹைப்போதசிஸ்னா என்னன்னா, நான் பண்ற ரிசர்ச்ல எந்த சேஞ்சஸும் ஏற்படலங்கிறது நல் ஹைப்போதசிஸ். சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குங்கிறது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ். அவ்வளவுதான். இந்த நல் ஹைப்போதசிஸ நம்ம சரியா பண்ணலனா தான் நமக்கு டைப் 1 எரர், டைப் 2 எரர்னு 2 வரும்.
அடுத்தது இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ், இன்ஃபரன்ஷியல்னு இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா, இப்ப என்ன நடக்குதுன்னு அத அப்படியே நான் பண்றது. இந்த சேஞ்சஸ் இருக்கு. இந்த கால்குலேஷன் அவ்வளவுதான். இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இது வர்றத வச்சு நான் எதுவும் இன்ஃபர் பண்றேன். இப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன்ல. அதுதான் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? So inferential statistics are used to make predictions and generalizations about a population. அவ்வளவுதான். எனக்கு வர்றத நான் என்ன பண்ணுவேன்? ஜெனரலைஸ் பண்ணுவேன். ஜெனரலைஸ்னா என்னன்னா, 100 பேருக்கு வந்த ரிசல்ட்ட அதே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற 1000 பேருக்கு என்னோட பாப்புலேஷனா இருக்கும் 1000 பேர். அவங்களுக்கு நான் ஜெனரலைஸ் பண்ணுவேன். இப்படிதான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இதுல சேஞ்சஸ் இப்படி இருக்கு. அதுதான். So inferential strategy analyze sample data to draw conclusions from that. So மெத்தட் என்னெல்லாம் பண்றோம்? ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பண்ணுவோம். ரெக்ரெஷன் அனாலிசிஸ், கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல், இது எல்லாமே. அடுத்தது ஜெட் டெஸ்ட்ங்கிறது இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வர்றது நமக்கு. ஓகேவா? நமக்கு மொத்தம் 3 டெஸ்ட் இருக்கும். ரொம்பலாம் கிடையாது. பயப்படவே விடாது. ஜெட் டெஸ்ட்னு சொல்லுவோம், டி டெஸ்ட்னு சொல்லுவோம், எஃப் டெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த ஜெட் டெஸ்ட், டி டெஸ்ட்ங்கிறது தான் நமக்கு மெயினா 2 வரும் நமக்கு. ஓகேவா? இந்த எஃப் டெஸ்ட்ங்கிறது ஃபிஷர் டெஸ்ட் இது கொஞ்சம். இது 2 தான் இந்த சாம்பிள்ஸ் வந்து கம்மியா இருக்கும்போது, சாம்பிள் ஜாஸ்தியா இருக்கும்போது இங்க வரும். இப்ப ஜெட் டெஸ்ட் நம்ம எப்ப யூஸ் பண்றோம்னா, அந்த சாம்பிள் சைஸஸ் லார்ஜா இருக்கும்போது 30 யோட மேல இருக்கும்போது ஜெட் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். டி டெஸ்ட் எப்ப யூஸ் பண்ணுவோம்? 30 யோட கம்மியா இருக்கும்போது டி டெஸ்ட். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 குரூப்னு சொல்லுவோம். ஒரு மீன் 2 குரூப் இருக்கும். அவங்களோட மீன் இருக்கும். ஓகே. நம்ம ஒரு குரூப் அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிப்போம்ல. அவங்க ஆவரேஜ் கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணுவோம். அந்த 2 குரூப் இருக்கிற இடத்துல நம்ம டி டெஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? So Z testங்கிறது லார்ஜ் சாம்பிளுக்கு பண்றோம். When the population variance is known, if the variance is unknown, அந்த சாம்பிள் ஸ்மாலா இருக்கும்போது டி டெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த வேரியன்ஸ் இது மாதிரி வார்த்தைலாம் எங்க வரும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயருங்கிறத தான் நம்ம வேரியன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் ஒண்ணுமே இல்ல. நமக்கு ஒரு டேட்டா கிடைக்குதுன்னா இங்க மீனுன்னு இருக்கும். இத சுத்தி இந்த மீனை விட எந்த அளவுக்கு அந்த டேட்டா தள்ளி இருக்கு அதை தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம். ஓகேவா? நீங்க இத பத்தி இன்னும் படிக்கணும்னா, அந்த வீடியோல போய் பாருங்க. நெக்ஸ்ட் கை ஸ்கொயர் டெஸ்ட். கை ஸ்கொயர் டெஸ்ட் எப்போ பண்ணுவோம்னா, அனலைஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேட்டகாரிக்கல் வேரியபிள்ஸ்ல பண்ணும்போது நம்ம கை ஸ்கொயர் டெஸ்ட் பண்ணுவோம். கேட்டகாரிக்கல் வேரியபிள்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப என்னோட ரிசர்ச்ல மேல், ஃபீமேல், எம், எஃப் அந்த மாதிரி நான் கலெக்ட் பண்றது கேட்டகரிஸ்ன்னு சொல்லுவோம். அதோட ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிற இடத்துல நான் கை ஸ்கொயர் டெஸ்ட் பண்ணணும். கை ஸ்கொயர் டெஸ்ட்ங்கிறது ஒரு நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். அதே மாதிரி நமக்கு ஒரு 2 டெஸ்ட் இருக்கும். பாராமெட்ரிக் டெஸ்ட், நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவோம். இது 2மே எங்க வரும்னா இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும். ஓகேவா? பாராமெட்ரிக் டெஸ்ட்னா என்னன்னா, எனக்கு இது பேரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னு சொல்லுவோம். என்னோட டேட்டா வந்து ப்ராப்பரா இருந்துச்சுன்னா, இது பாராமெட்ரிக் டெஸ்ட். இல்ல என்னோட டேட்டா ஒரு மாரி இம்ப்ராப்பரா இருக்குன்னா, அப்ப நான் ப்ராப்பர் இது சொல்லுவோம். ஓகேவா? நான் பாராமெட்ரிக்னு சொல்லுவோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அதுதான் இங்க வருது. இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா அதான். இப்ப நம்ம இப்ப வரைஞ்சு காமிச்சோம்ல இதுதான். இந்த மாதிரி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா நமக்கு 2 சைடும் ஈக்குவலா இருக்கும். சிமெட்ரியா இருக்கும். இதே மாதிரி மீன், மீடியன், மோட் இது 3மே வந்து ஈக்குவலா இருக்கும். மீனு, மீடியன், மோட் இது 3மே ஈக்குவலா இருந்தா அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். 2 சைடும் ப்ராப்பரா இருக்கும் நம்ம. ஓகேவா? So in normal distribution, approximately what percentage of data falls within one standard deviation? இதே மாதிரி இதுல வந்து நமக்கு ஒரு 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வரும் நமக்கு. 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம். அது இதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் லெவல் பிரிஞ்சிருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்னன்னா, அந்த மீன் வேல்யூட எவ்வளவு தள்ளி இருக்கு. அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ the ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 68% இருக்கும். இது மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ண மாதிரி நினைச்சா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 68% இருக்கும். அடுத்தது பிளஸ் ஆர் மைனஸ் 2 வந்து 95% இருக்கும். பிளஸ் ஆர் மைனஸ் 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 99.7% இருக்கும். ஓகேவா? அது மேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2வது, 3வது. ஸோ 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கும். அடுத்தது ரிசர்ச் ஸ்கேல்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் நமக்கு 4 ஸ்கேல் இருக்கு. ஓகேவா? 4 ஸ்கேல்ஸ் இருக்கும். நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ ப்ராப்பராவே இருக்கு. ஓகே. இது இங்க என்ன கேட்டிருக்கான்? ட்ரூ 0 பாயிண்ட் எங்க வரும்னு கேட்டிருக்கான். இந்த ட்ரூ 0 பாயிண்ட் எங்க வரும்னா, இந்த ரேஷியோ ஸ்கேல்ல மட்டும் தான் ட்ரூ 0 பாயிண்ட் வரும். இன்டர்வல்ல ட்ரூ 0 பாயிண்ட் வராது. பட் டேட்டா இன்டர்வல்டா இருக்கும். ப்ராப்பர் இன்டர்வல்ல இருக்கும். ஆர்டினல் ஸ்கேல்ல கேட்டகரிஸும் இருக்கும். பட் வந்து ஆர்டர்டா இருக்கும். இதுல ரேங்கிங் இருக்கும் ஆர்டினல்ல. ஓகேவா? 1, 2, 3 ஒரு ஆர்டர்டு இருக்கும். நாமினல்ல வெறும் கேட்டகரிஸ் மட்டும் தான் இருக்கும்.
ஓகேவா? ஸோ ரேஷியோ ஸ்கேல்ல தான் அந்த ட்ரூ 0 பாயிண்ட் அந்த 0க்கு வேல்யூ இருக்கும். ஓகேவா? அதே மாரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ரேஷியோ ஸ்கேல்ல அலோவ் பண்ணும். அது ஓகே. அடுத்தது ரிலையபிலிட்டி இன் ரிசர்ச் அட்லீஸ்ட் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலையபிலிட்டில இதெல்லாம் எங்க வரும்னா, எப்படி வந்து ரிசர்ச் ஒரு குட் ரிசர்ச் நம்ம சொல்றோம்னா, அது ரிலையபிளா இருக்கணும். ரிலையபிளோட மெயின் கீவேர்டே இந்த அக்யூரசி சாரி கன்சிஸ்டன்சி தான். ஓகேவா? கன்சிஸ்டன்சி ஆஃப் அ மெஷர்மென்ட் ஓவர் ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ். இன்னைக்கு பண்ணிட்டு ஒரு 1 மந்த் கழிச்சு அதே சாம்பிள், அதே டூல்ஸ் யூஸ் பண்ணி நான் பண்ணாலும் எனக்கு ப்ராப்பரா வந்தா என்னோட டூல்ஸ் எல்லாம் ரிலையபிளா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? டூல்ஸ்ங்கிறது என்னன்னா, நானு டேட்டா கலெக்ட் பண்ண நான் எதெல்லாம் யூஸ் பண்றேன்? குவெஸ்டினேர் யூஸ் பண்ணலாம். இல்லையா? அதுக்கெல்லாம் இருக்கு. மெத்தட் இருக்கும். அந்த மாரி நான் எது யூஸ் பார்த்தா டூல்ஸ்ன்னு சொல்றோம். அதுதான் அதுக்கு கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். ரிலையபிலிட்டி ரெஃபர்ஸ் டூ த கன்சிஸ்டன்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேலிடிட்டி இதுவும் குட் ரிசர்ச்ல வரும். இப்போ ஒரு குட் ரிசர்ச்சா இருந்தா அது ப்ராப்பர் வேலிடிட்டி இருக்கணும். வேலிடிட்டியோட கீ டெர்ம் அக்யூரசி. நான் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேனோ அது எல்லாமே ப்ராப்பரா வருதா? என் இன்ஸ்ட்ருமெண்ட் காட்டுதா? அதுதான் மெயினிங். A research instrument is considered valid if it measures what it is intended to measure. நான் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணணும், இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு நினைச்சு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பண்றேன், நான் டூல் பண்றேன்னா, அது எனக்கு ப்ராப்பரா பண்ணுதா? அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசர்ச் எத்திக்ஸ்ன்னு சொல்றோம். ரிசர்ச் எத்திக்ஸ் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணும்போது என்ன மாரி எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? மெயினா பிளஜரிசம் இருக்கக்கூடாது. ஓகேவா? மத்ததெல்லாம் இருக்கணும். இன்ஃபார்ம்டு கன்சென்ட் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கும். அவாய்டிங் ஹார்ம் டு பார்ட்டிசிபென்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ ரிசர்ச் முடிஞ்சிருச்சு இப்போ. அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். இதுல இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்னா 2 பேருக்குள்ள பேசிக்கிறது. எ ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் பிட்வீன் 2 ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரா பர்சனல்னா எனக்குள்ள பேசிக்கிறது. டிரான்ஸ்பர்சனல்னா இன்னும் இன் டெப்த் போய் ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு நமக்குள்ள இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பேசுறோம்ல, அது டிரான்ஸ்பர்சனல். ஓகேவா? அடுத்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட். நான் வெர்பல் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் கெஸ்டர்ஸ் யூஸ் பண்றது, என் பாடி லாங்குவேஜ்ல காட்டுறது எல்லாமே நான் வெர்பல். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? நாட்டிய ஃபார்ம்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் இந்த நாட்ன்ற வேர்ட் டக்குன்னு பார்க்க மாட்டோம். பாருங்க, நாட் கொடுத்ததுனால இது ரிட்டன் இமெயில்ஸ். இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், டோன் ஆஃப் வாய்ஸ், பாடி கெஸ்டர்ஸ் இது எல்லாமே வெர்பல். இல்லையா? ஞாபகம் சாரி இதெல்லாம் நான் வெர்பல். இதுல எதுனா ரிட்டன் இமெயில் மட்டும்தான். அதே மாதிரி வெர்பல்ல எழுதுறதும் வரும். ஓரல், ரிட்டன் 2மே வெர்பல்ல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மாஸ் மீடியா. மாஸ் மீடியானால வைட் ஆடியன்ஸை கவர் பண்றது எல்லாமே மாஸ் மீடியா. எ டெலிவிஷன் நியூஸ் பிராட்காஸ்ட், ஃபோன் கால், வாட்ஸ்அப் மெசேஜ், கிளாஸ் ரூம் டிஸ்கஷன் இதெல்லாம் ஒரு குட்டி லெவல். பெரிய லெவல்ல பண்றது மாஸ் மீடியா. ஓகேவா? அடுத்தது டைப்ஸ் ஆஃப் மாஸ் மீடியா. இதுல வந்து நமக்கு சில டைப்ஸ் இருக்கு. டிரான்சிட் மீடியா, டிரான்ஸ்போர்ட்ல வெளிய போகும்போது பார்க்கறது. அவுட் சைடு மீடியான்னு ஒண்ணு சொல்றோம். ஓகேவா? அது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ட்ரெடிஷனல் மீடியா அப்ப எப்படி பண்ணாங்க? டிஜிட்டல் மீடியா இல்லாம எப்படி ஒரு மீடியானாலே என்னன்னா ஒரு மெசேஜ வந்து கன்வே பண்றது ஒரு லார்ஜ் ஆடியன்ஸ். அதுக்கு யூஸ் பண்றது. எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதுதாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆன் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரெடிஷனல் மாஸ் மீடியாக்கு எதுனா சோஷியல் மீடியா கிடையாது. ரேடியோ, டெலிவிஷன், நியூஸ் பேப்பர் அப்பத்திலிருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ இது எல்லாமே ட்ரெடிஷனல் மீடியா. இந்த நியூ டிஜிட்டல் மீடியம்ங்கிறது தான் சோஷியல் மீடியா. இதுல டூ வே இன்ட்ராக்ஷன் நமக்கு இருக்கு. அதான். நெக்ஸ்ட் எல்லோ ஜேர்னலிசம். அடிக்கடி கேட்க எல்லோ ஜேர்னலிசம்னால என்னன்னா, ஒரு நியூஸ வந்து ஒரு சென்சேஷனலைஸ்ட் அண்ட் எக்ஸாகரேட்டட் நியூஸ் ஃபார் அட்ராக்டிங் ரீடர்ஸ் பண்றாங்கல்ல, அது எல்லோ ஜேர்னலிசம். டக்குன்னு பார்த்தோனே அந்த தம்ப்நெயில் பார்த்தோனே சில இதெல்லாம் பார்க்க தோணுது. அந்த மாரி பண்றதெல்லாம் இதுலன்னு சொல்ல முடியாது. பட் சில இது பண்றதெல்லாம் எல்லோ ஜேர்னலிசம் அது. ஃபோக்கஸஸ் ஆன் சென்சேஷனல் நியூஸ் எடுத்துட்டு வருவாங்க. பட் அவங்க எக்ஸாகரேட் பண்றது, மிஸ்லீடிங் ஹெட்லைன்ஸ் டு அட்ராக்ட் பப்ளிக் அட்டென்ஷன் அதெல்லாம் எல்லோ ஜேர்னலிசம். ஓகேவா? அடுத்தது மீடியா எத்திக்ஸ்ன்னு இருக்கு. நம்ம ஒரு மீடியா எத்திக்ஸ்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் மீடியா எத்திக்ஸ்னா ப்ராப்பர் அக்யூரசி இருக்கணும், ஃபேர்னஸ் இருக்கணும், அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும். இந்த அப்ஜெக்டிவிட்டி சப்ஜெக்டிவிட்டி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அப்ஜெக்டிவிட்டினா நார்மலா ப்ரூவனான ஒரு திங்ஸ் எல்லாம் அப்ஜெக்டிவிட்டி. அங்க எனக்குன்னு ஒரு பயாஸ் திங்கிங் கிடையாது. சப்ஜெக்டிவிட்டினா என்னோட திங்கிங்க்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது சப்ஜெக்டிவிட்டி. இது அடிக்கடி வரும். நெக்ஸ்ட் ஐ கான்டெக்ஸ்ட் அண்ட் லோ கான்டெக்ஸ்ட்ன்றது இப்போ ரீசெண்டா கேட்கறது. ஐ கான்டெக்ஸ்ட் கல்ச்சர்ல கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? ஐ கான்டெக்ஸ்ட்
பப்ளிக் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹைலி டிபெண்ட் ஆன் கான்டெக்ட். அந்த இடத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பாடி லாங்குவேஜ் அண்ட் ஷேர்டு அண்டர்ஸ்டாண்டிங் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்தியா, இங்கெல்லாம் ஜப்பான், இங்கெல்லாம் வந்து நம்ம ஐ கான்டெக்ட் கல்ச்சர் தான். ஸோ நம்ம பாடி லாங்குவேஜ் அந்த ஐ டிபெண்ட் கான்டெக்ட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் இதுக்கெல்லாம். நம்ம லோ கான்டெக்ட்ங்கிறது யுஎஸ்ஏ, அவங்கள கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. கம்யூனிகேஷன் டைரக்டா சொல்றது எக்ஸ்பிளிசிட்டா இருக்கும், ப்ராப்பரா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, பட் நம்மலாம் என்ன பண்ணுவோம், இன்டைரக்ட் எக்ஸ்பிரஷன், நான் வெர்பல் கியூஸ், கல்ச்சுரல் பேக்ரவுண்டுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஜப்பான், சைனா, இந்தியாலாம் ஐ கான்டாக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஆர்ட் வெஸ் கோல்டு மீடியா. இது மெக்லுஹன் அவர் சொல்றது, மார்ஷல் மெக்லுஹன். ஓகே, ஆர்ட் மீடியா, கோல்ட் மீடியா. இப்போ அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின், இந்த ஆர்ட் மீடியானா என்னன்னா, இது வந்து ரேடியோ. எது வந்து ஆர்ட் மீடியான்னு கேட்டிருக்காரு, இது ரேடியோ. ஆர்ட் மீடியானா என்னன்னா, ஆர்ட் மீடியா ரெக்வெஸ்ட் லெஸ் ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷன் தான் அங்க இருக்கும். பெருசா நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வேண்டாம். பட் ஐ டெஃபினிஷன் அங்க எல்லாமே அது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதான் ஐ டெஃபினிஷன் சொல்லுவோம். ஹைலி டீடைல்ட் அண்ட் இம்மர்சிவா இருக்கும். அங்க பெருசா நம்ம யோசிக்க ஒண்ணும் இருக்காது. எல்லாமே அவங்களே கன்வே பண்ணிடுவாங்க. பட் கோல்டு மீடியால நம்ம யோசிக்கிறதுக்கு இருக்கும் இடம். ரெக்வயர் மோர் ஆடியன்ஸ் இன்வால்வ்மெண்ட் தேவைப்படும். இப்ப டிவி, டெலிஃபோன் இது எல்லாமே கோல்டு மீடியா. ஓகேவா? ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்ஷன் இது எல்லாமே கோல்டு மீடியா. நெக்ஸ்ட் ஐப்ரோ வெஸ் லோப்ரோ கல்ச்சர்னு கூட இப்போ ஒரு கொஸ்டின் வருது. ஐப்ரோ கல்ச்சர் இஸ் அசோசியேட்டட் வித் என்னன்னா, இன்டெலெக்சுவல் அண்ட் சொஃபஸ்டிகேட்டட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல ஐப்ரோ கல்ச்சர். ஓகேவா? அந்த ட்ரெடிஷனல் கர்நாடிக் மியூசிக், கிளாசிக்கல் இது எல்லாம் ஐப்ரோ கல்ச்சர். கிளாசிக்கல் மியூசிக், ஒப்பேரா, பிலாசபி, ஃபைன் ஆர்ட்ஸ் இதுக்கெல்லாம் ஐப்ரோ. லோப்ரோ கல்ச்சர் எதுக்குன்னா, பாப் மியூசிக், ரியாலிட்டி டிவி, டேப்லாய்ட்ஸ் இதெல்லாம் லோப்ரோ கல்ச்சர். இது ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்காக இது ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் கம்யூனிகேஷன் இப்ப கேக்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a key feature of புத்திஸ்ட் கம்யூனிகேஷன்? ஸோ இந்த புத்திஸ்ட் வர்றதுனால கொஞ்சம் நோபல் ட்ரூத் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 8-fold பாத் எதுக்கு, அது ரெண்டுமே நம்ம பார்த்தோம். அதை சுத்தி தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுல சைலன்ஸ் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ் இன் கம்யூனிகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது புத்திஸ்ட் கம்யூனிகேஷன். இவங்க மெயினா மைண்ட்ஃபுல்னஸ், சைலன்ஸ், கம்பேஷன், நான் வயலண்ட் டயலாக்ஸ் அதுக்கெல்லாம். அதே மாதிரி ஜெயின் கம்யூனிகேஷன் எதுனா மெயினா அனைக்கந்தவாதம் சொல்லுவோம். இதுக்கு நான் எதுவுமே நிலை இல்லைன்னு சொல்றது, நான் அப்சொல்யூட்டிசம், நான் வயலன்ஸ் அதுக்கெல்லாம். அடுத்தது இது ஜெயின் கம்யூனிகேஷனும் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். நமக்கு இந்த மாடல் ஆஃப் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் லீனியர்னு ஒண்ணு இருக்கு. நெக்ஸ்ட் இன்ட்ராக்ஷனல்னு ஒண்ணு இருக்கு. இன்ட்ராக்ஷனல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு. மூணாவது டிரான்சாக்ஷனல் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். மெயினா இது மூணு இருக்கு, நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? லீனியர்னா ஜஸ்ட் ஒரு சென்டர் கிட்ட இருந்து ரிசீவர் கிட்ட போகுது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இன்ட்ராக்ஷனல் கம்யூனிகேஷன்லயும் 2-வே கம்யூனிகேஷன் இங்க நடக்கும். பட் உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன். டிரான்சாக்ஷன்ல சைமல்டேனியஸா நடந்துட்டே இருக்கும். ஓகே, இன்ட்ராக்ஷன்ல இருக்கும், அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம். பட் டிரான்சாக்ஷன்ல அவங்க சொல்றத புரிஞ்சு அதுல இருந்து இன்னொன்னு வரும். அந்த மாதிரி அது வந்து சைக்கிளா வந்துட்டே இருக்கும். டிரான்சாக்ஷனல் கம்யூனிகேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் எது வந்து ஷானோன் வீவர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன்? ஷானோன் வீவர் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் எதுல சேரும்னா லீனியர்ல தான் சேரும். இது ஒன் வே ப்ராசஸ் ஃபோக்கஸிங் ஆன் மெசேஜ் டிரான்ஸ்மிஷன் அண்ட் நாய்ஸுக்கு இதுல நாய்ஸ் நடுவுல வருது, அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இதான் ஷானோன் வீவர். இது லீனியர் மாடல். இது ஒன் வே ப்ராசஸா இருக்கும். சென்டர், மெசேஜ், சேனல், ரிசீவர், நாய்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இன்டராக்டிவ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா, which communication model introduces feedback and consider communication as a two-way processனா அது இன்டராக்டிவ் மாடல் தான். இது ஸ்கிராம்ஸ் இன்டராக்டிவ் மாடல். ஓகே, ஸ்கிராம் மாடல் சொல்லியிருக்கிறாரு. இது 1954ல வருது. அவர் தான் ஃபீட்பேக்ன்ற வார்த்தையை சொல்றாரு. டூ-வே ப்ராசஸ் இருக்கு இதுல. ஓகேவா? இன்டராக்ஷன் எப்ப ஜாஸ்தி இருக்கும், டூ-வேல இருக்கும் சொல்றாரு. இட் அக்னாலஜஸ் தட் போத் சென்டர் அண்ட் ரிசீவர் ஆஃப் ஃபீல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒரு வார்த்தையும் இதுல இம்பார்ட்டன்ட். அவங்களோட நாலேஜ்க்கு எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதான். which affect how messages are encoded and decoded. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது இது மாதிரி ஃபீல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுல வரும்னா ஸ்கிராம் மாடல்ல வரும். அடுத்தது which of the model is a key characteristics of transactional model of communication? The transactional model of communicationல the sender and receiver exchange roles simultaneous-ஆ நடந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ டிரான்சாக்ஷன் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும், டைனமிக்கா இருக்கும், கண்டினியூஸா இருக்கும், சைமல்டேனியஸா இருக்கும். என்கோடிங் டீகோடிங் மாத்தி மாத்தி நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி ப்ரொவைட் ஃபீட்பேக் அட் த சேம் டைம் நடக்கும். கான்டெக்ஸ்ட், நாய்ஸ் அண்ட் ஷேர்டு மீனிங் அங்க இருக்கும். ஓகேவா? அவங்க சொல்றத புரிஞ்சு இன்னொரு ஃபீட்பேக் வரும். அதுதான்
நெக்ஸ்ட் இதோட நமக்கு கம்யூனிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்கறது யூனிட் 6. ஓகேவா? நம்ம யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிச்சுக்கோங்க, போட்டு பாருங்க. யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் நானே வீடியோ பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் பேசிக் மேத்ஸ் அதுல இருக்கும். ஓகேவா? இன்னும் நல்ல மேத்ஸ் தெரியறவங்க இன்னும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது யூனிட் 6. யூனிட் 6 நமக்கு என்னது? லாஜிக்கல் ரீசனிங். அதோட கொஸ்டின்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். இன் லாஜிக் எ ப்ரொபோசிஷன் மஸ்ட் ஆல்வேஸ் பி. எப்படி இருக்கணும் ப்ரொபோசிஷன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல ட்ரூவோ ஃபால்ஸோ இருந்தா ட்ரூத் சென்டென்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அதை தான் நம்ம ப்ரொபோசிஷன் சொல்லுவோம். அந்த ப்ரொபோசிஷன் டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தட் கன்வேஸ் இட் ட்ரூத் வேல்யூ இருக்கணும். அதுதான் மெயின். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் an ஆர்கியூமெண்ட். இப்போ ஒரு ஆர்கியூமெண்ட் எடுக்கிறேன். ஆர்கியூமெண்ட்னால என்ன இருக்கணும்? ப்ரிமைசஸ் அண்ட் கன்க்ளூஷன் கண்டிப்பா இருக்கணும். இந்த ப்ரிமைசஸ் 1, ப்ரிமைஸ் 2, அப்புறம் கன்க்ளூஷன். அப்படி இல்ல ஒரு ப்ரிமைஸ் 1 கொடுத்துட்டு ஒரு கன்க்ளூஷன் வந்தாலும் அதுவும் ஆர்கியூமெண்ட் தான். தப்பு இல்லை. ஸோ ப்ரிமைசஸும் கன்க்ளூஷனும் இருக்கணும் ஆர்கியூமெண்ட்ல. ஓகேவா? நெசசரி காம்பனண்ட் அதான். ப்ரிமைசஸ்னா ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட்டிங் த கன்க்ளூஷன். அது ப்ரிமைசஸ்னா என்னன்னா, எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பார்க்கிறோம் அதை வச்சுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அதுதான் கன்க்ளூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் டெனோட்டேஷன் அண்ட் கொனோட்டேஷன். டெனோட்டேஷன் கொனோட்டேஷன்னா என்னன்னா, டெனோட்டேஷனுங்கிறது ஒரு லிட்ரல் மீனிங், டிக்ஷனரி வேர்டு அவ்வளவுதான். பட் கொனோட்டேஷனுங்கிறது அந்த வேர்டோட ரிலேட் ஆகி நமக்கு வரும் இல்ல, டக்குன்னு ஒண்ணு தோணுதுல்ல, அதுதான். ஓகே, நம்ம அதுல பார்த்திருப்போம். டவ்னா ஒரு பேர்டு. பட் அந்த டவ் பார்த்தோம்னா சம்டைம்ஸ் ஒரு பீஸுக்கும் நம்ம கனெக்ட் பண்றோம்ல, அதுதான் கொனோட்டேஷன். இங்க ஸ்னேக் denotes a reptile, but it connotation may include danger or betrayal. டக்கு ஸ்னேக்க பார்த்தோன்னே, ஓ இது ஒரு டேஞ்சர் இருக்குன்னு ஒரு பிக்சரை பார்த்தோம்னு நினைக்கிறது அது. அடுத்தது அனாலஜியும் இதுல இருக்கு. அனாலஜினா என்னன்னா, இதுவும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம கனெக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ஐடென்டிஃபை த கரெக்ட் அனாலஜி. ஆர்ட், பம்பு, பிரெயின், கம்ப்யூட்டர். ஓகே, மத்ததெல்லாம் ஏதோ விஷயத்துல தப்பா இருக்கு. ஓகே, இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, அனாலஜி கம்பேர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்ட் பம்ப்ஸ் பிளட் ஜஸ்ட் அஸ் த பிரெயின் ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் லைக் ஏ கம்ப்யூட்டர். சன்ல இருந்து லைட் வருது, பென்ல இருந்து ரைட்டிங் வருதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சோ அந்த இடத்துல அது இதுவா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ட்ரா பாசிட்டிவ் இன் லாஜிக். கான்ட்ரா பாசிட்டிவ்னா என்னன்னா, அந்த ப்ரிமைஸ், அந்த நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு ஒரு சென்டென்ஸ்ல சொல்றோமா, அந்த சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப ஆல் எஸ் இஸ், சாரியா, ஆல் எஸ் இஸ் பின்னு ஒண்ணு இருக்குன்னா, இந்த எஸ்ஸும் பியும் தான் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். ஓகேவா? இல்ல ஆல் சில்வர் இஸ் கோல்டுனா சில்வர் சப்ஜெக்ட், கோல்டு ப்ரெடிகேட். இந்த ப்ரெடிகேட்டும் சப்ஜெக்ட் பிளேஸும் மாறி இருக்கும். வேற ஒண்ணும் இல்ல. மாறிட்டு இந்த இடத்துல நாட்ன்ற வார்த்தை சேர்ந்திருக்கும். அததான் இங்க சொல்லுவாங்க கான்ட்ராபாசிட்டிவ். ஓகேவா? சோ இங்க அதுதான் இருக்கும். PQ நெகேட்டிங் போத் த ஹைபோதசிஸ். இதுக்கு ஆன்சர் பி. இஃப் த கிரவுண்ட் இஸ் நாட் வெட் தென் இட் டிடன்ட் ரெயின். த கான்ட்ரா இஃப் இட் ரெயின்ஸ் தென் த கிரவுண்ட் வில் பி வெட். என்ன ஆயிடுச்சு, இந்த வெட்டுங்கிற வார்த்தை இங்க வந்துட்டு இங்க இது போயிடும், நாட்டுங்கிற வார்த்தை சேர்ந்துக்குது. அதுதான் நம்ம கான்ட்ராபாசிட்டிவ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இன் சிலாஜிசம் கொஞ்சம் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகேவா? சிலாஜிசம்னாலே ஒரு ப்ரிமைசஸ் கன்க்ளூஷன் இருக்கும். நம்ம அரிஸ்டாட்டிலின் சிலாஜிசம் பார்க்கறது இது எல்லாமே. எது வந்து வேலிட் மூட் அண்ட் ஃபிகர்? ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம படிச்சிருக்கோம். ஏ, இ, ஐ, ஓன்னு இருக்கு. இது ஆல், இது நோ, இது சம், இது சம் நாட். இது மறக்கவே கூடாது. ஓகேவா? அதை வச்சுதான் இது வருது. சோ இதுல எது ஆல் ஏஆர்பி, ஆல் பிஆர்சி, தேர்ஃபோர் ஆல் ஏஆர்சி. கரெக்ட். ஆல் சென்டென்ஸ் கரெக்டா ஒண்ணா வரும். ஆல் ஏஆர்பி, ஆல் பிஆர்சினா ஆல் ஏஆர்சின்னு சொல்லலாம். ஆல் சிஆர்ஏன்னு வந்தா தப்பாயிடும். ஓகேவா? அது தெரிஞ்சுக்கணும். இது சிலாஜிசம். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? இது மூட்ஸ். மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறது ஞாபகம் இருக்கா? மூட் நம்ம முதல்லயே நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணும், இந்த கன்க்ளூஷனை பார்க்கணும், மூடு கண்டுபிடிக்க. இதுல ஃபர்ஸ்ட் வர்றது சப்ஜெக்ட், ரெண்டாவது வர்றது ப்ரெடிகேட். இந்த சில இருக்கிற ப்ரெடிகேட் பேர் தான் மேஜர் ப்ரிமைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சி எங்க வருது நீங்க நம்ம பார்க்கணும். செகண்ட் சென்டென்ஸ்ல வருது. அதனால ப்ரிமைசஸ் 2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், அப்புறம் ப்ரிமைசஸ் 1 எழுதணும், அப்புறம் கன்க்ளூஷனை எழுதணும். ஓகேவா? ப்ரிமைசஸ் 2 இங்க ஏ தான் எல்லாமே. அதனால ஏ தான் வரும் இந்த இடத்துல. ஓகே, இந்த ஏ அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஏ 1. அதுக்கப்புறம் ஃபிகர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கும்? இதை அரேஞ்ச் பண்ண உடனே நமக்கு இது வந்து மேஜர் டேர்ம். இங்க இருக்கிறது மேஜர், இங்க இருக்கிறது மைனர், இது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். இது போக இங்க பின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, இதுதான் மிடில் டேர்ம் சொல்லுவோம். அந்த மிடில் டேர்ம் எங்க நிக்கிறதோ அதை வச்சுதான் நம்ம ஃபிகர் எழுதுவோம். மொத்தம் நமக்கு 4 ஃபிகர்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் நமக்கு 4 ஃபிகர்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வேணா இன்னொன்னு பண்ணிப்பா. இது நீங்க கரெக்டான ஆக்ஷன் இப்படி எழுதணும், நமக்கு வந்துரும். இது வந்து ஃபிகர் 2ன்னு போட்டுக்கணும். இது ஃபிகர் 3, இது ஃபிகர் 1, இது ஃபிகர் 4.
இந்த இடத்துல இப்படி சைடுல நின்னு மிடில் டேர்ம் இருந்தா அது 1. 2வதுல இருந்தா இங்க நமக்கு பிரெடிகேட் சப்ஜெக்ட் இருக்கு. 2வதுல இருந்தா ஃபிகர் 2. இந்த இடத்துல பிரெடிகேட் சப்ஜெக்ட் இருக்கு. இந்த இடத்துல மிடில் டேர்ம். இங்க மிடில் டேர்ம் இருக்கு. இங்க பிரெடிகேட் சப்ஜெக்ட் இருக்கு. ஃபிகர் 3. இந்த மாதிரி சைடுல இருந்தா ஃபிகர் 4. ஓகேப்பா? இது வேணும்னா நான் இது தனியாவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன். கேட்டகரிஸ் தான், வேற ஒண்ணுமே இல்ல. கேட்டகரி இது AEIOல கேட்டகரிஸ் இருக்குல்ல, அதோட ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறத கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன். ஓகேவா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an example of யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்னா ஆல் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு மொத்தம் 4 இருக்கும். AEIOன்னு சொல்லுவோம். இது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், யூனிவர்சல் நெகட்டிவ், பர்ட்டிகுலர் அஃபர்மேட்டிவ், பர்ட்டிகுலர் நெகட்டிவ். ஏங்கிறது ஆளு, ஈங்கிறது நோ, ஐங்கிறது சம்மு, ஓங்கிறது சம் நாட். ஞாபகம் வச்சுட்டு இதை பண்ணிடலாம். அவ்வளவுதான். அது தெரிஞ்சிச்சுன்னா அதை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன். ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் இது இப்படி பண்ணிட்டு பண்றோம்ல, அதுதான். இதே மாதிரி இதுல கான்ட்ரடிக்டரின்னு சொன்னோம்னா இங்க ட்ரூவா இருந்தா இங்க ஃபால்ஸா இருக்கும். இது பேர் கான்ட்ரடிக். அதே மாதிரி இங்க ட்ரூவா இருந்தா இங்க ஃபால்ஸா இருக்கும். இது பேர் கான்ட்ரடிக்டரி. அதை வச்சு பண்ணணும் ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன்ல. ஓகேவா? கான்ட்ரடிக்டரும் ஆப்போசிட். நோ SRP அண்ட் சம் SRP எங்க இருக்கு? சி. ஏன்னா நோ SRP இங்க இருக்கு. இந்த இந்த இடம் வந்து ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இந்த இடம் வந்து ட்ரூவா தான் இருக்கும். அதோட கான்ட்ரடிக்டரி தான் அது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நியாயா பிலாசபி. இப்ப நம்ம வெஸ்டர்ன் சிலாஜிசம் முடிச்சிட்டோம். இப்போ இந்தியன் லாஜிக்ல ஃபர்ஸ்ட் நியாயா பிலாசபி ரொம்ப முக்கியம். த நியாயா ஸ்கூல் ஆஃப் பிலாசபி பிரைமர்லி ஃபோக்கஸஸ் ஆன், எதுல பிரைமரியா ஃபோக்கஸ் பண்றாங்க? லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் எபிஸ்டமாலஜி. எபிஸ்டமாலஜினா ஒண்ணுமே இல்லை, எப்படி நமக்கு நாலேஜ் நமக்கு கிடைக்குது, அதுதான் எபிஸ்டமாலஜின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ எபிஸ்டமாலஜி ஸ்டடி ஆஃப் நாலேஜ். ஓகே, இட் ப்ரொவைட்ஸ் மெத்தட்ஸ் டு அச்சீவ் ட்ரூ நாலேஜ். நம்ம எப்படி வருது நமக்கு, அதை பிராமான்னு சொல்லுவோம். ட்ரூ நாலேஜ். ஓகேவா? சிஸ்டமேட்டிக் ரீசனிங்ல கிடைக்குது. நம்மளே ஒரு விஷயத்தை ரீசன் பண்றோம்ல, அதுதான். நெக்ஸ்ட் பிரமாணாஸ்ங்கிறது எப்படி நமக்கு அந்த நாலேஜ், இது அத சோர்சஸ் ஆஃப் நாலேஜ் எப்படி கிடைக்குது. மொத்தம் பிரமாணாஸ்ல நியாயா பிலாசபி பிரகாரம் எத்தனை பிரமாணாஸ் இருக்குன்னா மொத்தம் 4 இருக்கு. அவங்க சொல்றது எப்படிலாம் நமக்கு நாலேஜ் கிடைக்கும், 4 இருக்கு. பிரத்யக்ஷா, நம்ம சென்சரி, நம்மள சுத்தி இருக்கிற விஷயம் பார்த்து பண்றது பிரத்யக்ஷா சொல்லுவோம். பெர்செப்ஷன். அனுமானா, நம்மளே அதை பார்த்து யூகிக்கிறோம்ல, அதெல்லாம் அனுமானா. உப்பமானா, கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு நாலேஜ் வருதுல்ல, அது உப்பமானா. சப்தானா, மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அது சப்தா. ஓகேவா? இது எல்லாம் நியாயா பிலாசபில வர 4. பட் நமக்கு பிரமாணாஸ்ல இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கு. அர்த்தபத்தி, அனுபலப்தின்னு நம்ம சொல்லுவோம். அர்த்தபத்தினா நம்மளே ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம்ல, இப்படி இருக்கும். அர்த்தம் கண்டுபிடிக்கிறது அர்த்தபத்தின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓ, இவன் இன்னைக்கு வந்திருக்கான். ஓகே. இல்ல இல்லன்னா எப்படி சொல்லலாம், அது ஒருத்தவன் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். பட் வெயிட் போடல, ஒல்லியா இருக்கான். ஏதோ ஒண்ணு. நம்ம ஓ இப்படி இருக்கலாம், அதனால தான் அவன் இப்படி இருக்கான்னு நினைக்கிறது அர்த்தபத்தி. நெக்ஸ்ட் அனுபலப்திங்கிறது ஒண்ணு இல்லாதப்ப அத பத்தி நம்ம ஒரு நாலேஜ் டிரைவ் பண்றத நம்ம அனுபலப்தின்னு சொல்லுவோம். ஓகேவா? அர்த்தபத்தி, அனுபலப்தி. அது நார்மல் பிரமாணாஸ்ல நமக்கு இருக்கிறது. இன்னும் 2 எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் அனுமானா. அனுமானானா இன்ஃபரன்ஸ். இதுல எத்தனை ஸ்டெப்ஸ் வரும்? நியாய பிலாசபி பிரகாரம் இதுல 5 வரும். ஓகேவா? மொத்தம் என்னென்ன வரும்? இதுல அனுமானம் இதெல்லாமே நியாயால வர்றது தான் இதெல்லாமும். பிரமாணாஸ்ல தான். அனுமானால மெயினா என்ன வரும்? பிரதிக்னா, எத்து, உதாரணா, உபநயா, நிகமனா. இந்த 5 தான் என்னன்னா, ஒரு விஷயம் நம்ம பார்த்த உடனே அத பத்தி நமக்கு ஒரு புரிதல் வருதுல்ல. அத நம்ம அனுமானம், அது ஏதோ அத பத்தி நம்ம யோசிக்கிறோம்ல, அதுதான். பிரதிக்னாங்கிறது ஸ்டேட்மெண்ட் டு பி ப்ரூவ்ட். இப்ப மலையில நெருப்பு இருக்கு. எத்து நம்ம ரீசன் பார்க்கிறோம். அதுல புகை தான் இங்க வந்து எத்துன்னு சொல்லுவோம். ஸ்மோக்குன்னு சொல்றோம். அங்க புகை வருது. அந்த ரீசன்னால தான் நாங்க மலையில வந்து நெருப்பு இருக்கு. உதாரணா எப்படி தெரியும்? கிச்சன்ல நெருப்பு பார்த்திருக்கோம். அது உதாரணா. உப்பனையா, அந்த தெரிஞ்சதை இங்க அப்ளை பண்ணி பார்க்கிறோம். அதுதான் உப்பனையா. ஃபைனலா நிகமனாங்கிறது கன்க்ளூஷன். நம்ம முடிவுக்கு வந்துடுறோம். ஓகே, ஓகே, இங்க வந்து மலையில நெருப்பு இருக்கு. ஏன்னா புகைக்குது. சரியா? இது இது எல்லா இடத்துலயும் இதே உதாரணம் தான் அடிக்கடி வரும். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அனுமானால நமக்கு இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ டைப் ஆஃப் அனுமானா இன் நியாய பிலாசபி. நியாய பிலாசபில எது அனுமானம் கிடையாது. அனுமானாலே நமக்கு சில டைப்ஸ் இருக்கு. இது முக்கியம். ஓகேவா? எது கிடையாதுன்னா பூர்வாவத், சப்தாவத், சேஷாவத், சமோனோதிருஸ்தா. இது 3மே இருக்கு ஆக்சுவலா. சேஷாவத் இருக்கு, சமோனியோதிருஸ்தா இருக்கு, பூர்வாவத் இருக்கு. இந்த சப்தாவத் அனுமானம் அப்படி எதுவும் கிடையாது. மொத்தம் 3 அனுமானா இதுதான் இருக்கு. பூர்வாவத், சேஷாவத், சமோனியோதிருஸ்தா. ஓகேவா?
பூர்வாவத்னா ப்ரெடிக்ட் பண்றது நம்ம ஒரு எஃபெக்ட பார்த்துட்டு. சேஷாவத்னா முடிஞ்சது, இன்ஃபரிங் ஃப்ரம் முடிஞ்சத காஸ் இப்படி இருக்குமான்னு யோசிக்கிறது. சமநியோதரஸ்தால ஒரு ஜெனரல் பிரின்சிபல் ஏதோ ஒண்ணு இப்படி நடந்திருக்கும்ல, ஜெனரலா ஒரு விஷயத்தை அவ்வளவுதான் சமநியோதரஸ்தா, ஜெனரல் அப்சர்வேஷன். அடுத்தது எத்து. எத்துங்கிறது ரீசன், வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப அங்க புகைக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுச்சு நமக்கு? நெருப்பு இருக்கு, அங்க புகை வருதுன்னு எப்படி? புகைங்கிறது அங்க பாக்குறதுனால தான் நமக்கு தெரிஞ்சுச்சு. அந்த ரீசன் தான் நம்ம எத்துன்றோம். அவ்வளவுதான். Which of the following is not a characteristics of a valid yattu in Nyaya philosophy? அசாத் எத்து. ஆக்சுவலா இது எல்லாமே அதுல இருக்கு. பக்ஷ தர்மதா, வியாப்தி, ஒப்பனயா, இது எல்லாமே இருக்கு. பிரசன்ஸ் இன் த சப்ஜெக்ட், இது யூனிவர்சல் ரிலேஷன்ஷிப், அப்ளிகேஷன் ஆஃப் ரீசனிங். இந்த அசாத் எத்துங்கிறது அங்க இல்ல. ஓகேவா? அசாத் எத்து இல்ல. அட்லீஸ்ட் இது எல்லாமே தெரியலனா இந்த எத்து பத்தி கொஞ்சம் தெரிஞ்சா நல்லது. எத்துங்கிறது ஒரு ரீசனிங், இது டு பி வேலிட் இன் இன்ஃபரன்ஸ். ஓகே, நமக்கு அதை பத்தி புகைக்குதுன்னு தெரியுது. எப்படி அந்த புகையை பார்த்ததுனாலதான் அங்க மழை இருக்கிறது தெரியுது. சோ அதுதான் அங்க ரீசன் அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வியாப்தி. வியாப்தினா என்னன்னா யூனிவர்சல் ரிலேஷன். ஓகேவா? இது ஒண்ணுமே இல்ல. வியாப்திங்கிறது இப்ப நாங்க புகை பார்த்துட்டோம்ல, நமக்கு ஓகே இங்க புகைக்கும்னு எப்படி தெரிஞ்சுச்சு? நான் கிச்சன்ல பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஜென்ரலா ஒரு ப்ரூவனான ஒண்ணு இருக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுச்சு இல்லையா? அதுதான் நம்ம சொல்றோம். யூனிவர்சல் அண்ட் இன்வேரியபிள் ரிலேஷன் பிட்வீன் காஸ் அண்ட் எஃபெக்ட். முன்னையே தெரியும் நமக்கு நெருப்பு இருக்கிற இடத்துல புகையுன்றது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது எனக்கு தெரியும், ஏன்னா நான் பார்த்திருக்கேன் அதை. அதுதான் அங்க வியாப்திங்கிறது. நெசசரி அண்ட் யூனிவர்சல் ரிலேஷன் பிட்வீன் மிடில் டேர்ம் எத்து அண்ட் மேஜர் டேர்ம் சாத்தியான்னு சொல்றோம். மிடில் டேர்ம்னா எத்து புகை புகை வருது இல்ல, அதுதான் அங்க மிடில் டேர்ம். ஓகே, மேஜர் டேர்ம்னா அது சாத்தியாங்கிறது அங்க நடக்குது, மலையில நடக்குது இல்ல, அதுதான் சாத்தியாங்க. ஸ்மோக் அண்ட் ஃபயர் have a வியாப்தி யூனிவர்சல் ரிலேஷன்ஷிப் பிகாஸ் whenever there is smoke there is fire. அது நமக்கு தெரிஞ்சதுனால. ஓகேவா? வியாப்தி அங்க இல்லைன்னா, அந்த வியாப்தினா என்னன்னா ஒரு ப்ரூவனான ஒரு விஷயம் எனக்கு தெரியலைன்னா எனக்கு எப்படி அதை நான் சொல்லியிருக்க முடியும் அங்க மலையில நெருப்பு இருக்குன்னு? அதுதான் அது. நெக்ஸ்ட் எத்துவ பாஷான்னு சொல்றோம். எப்படி ஃபேலசிஸ் அங்க முக்கியமோ அதே மாதிரி ஃபேலசிஸ் நான் இதுல ஆட் பண்ணல. ஃபேலசிஸ் நிறைய இருக்கு, அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுல வர ஃபேலசிஸ் இது. ஃபேலசி ஆஃப் ரீசனிங். எத்துவ பாஷால எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தப்பாறது எல்லாமே ஃபேலசி தான். ஓகேவா? சோ நியாயா பிலாசபில வெத்துவ பாஷாவை என்ன சொல்றோம்? எ ஃபேலசி ஆர் எ டிஃபெக்டிவ் ரீசன் சொல்றோம். ஓகேவா? ஒண்ணு அதை நம்ம பார்த்த விஷயம் தப்பா இருந்திருக்கலாம், இல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டது தப்பா இருந்திருக்கலாம். ஓகே, அதே மாதிரி எத்துவ பாஷால டிஃபெக்டிவ் ரீசனிங். எத்து அப்பியர்ஸ் வேலிட் பட் இஸ் ஆக்சுவலி இன்கரெக்டா கூட இருக்கலாம். புகன்றது ரைட்டா இருக்கும், பட் நான் புரிஞ்சது தப்பா இருந்திருக்கலாம். இதுல சவ்ய விசாரா, விருதா, சத் பிரதிபக்ஷா, அசீதா, பதித்தான ஒரு 5 இருக்கு எத்துவ பாஷால. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இப்போதைக்கு யூனிட் 6 முடிஞ்சிருச்சு. யூனிட் 7 நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அது கொஞ்சம் டேபிள் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இப்ப நம்ம பாக்குறது யூனிட் 8 ஐசிடி. ஐசிடி இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐசிடில விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an input as well as an output device. அந்த இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. இது டச் ஸ்கிரீன். ஏன் இன்புட் அண்ட் அவுட் ஒண்ணு அது என்ன பண்ணுது? எடுத்துட்டு நமக்கு காட்டுது இல்ல, அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றது. அதான் சில டிவைஸ் இந்த மாதிரி வரும், தெரிஞ்சுக்கணும். A touch screen access both input and output. ரெண்டுமே யூசர்ல இருந்து வாங்கிட்டு கொடுக்குது. So question வந்தா இந்த மாதிரி வரும், பார்க்கணும். Devices like monitors and printers are only output device. ஒரு காட்டும். But scanners are purely input devices. But சில இது ரெண்டுமே பண்ணும். அதெல்லாம் ரெண்டுமே பார்க்கணும். Next software. Which of the following is an example of a system software? இதுல எது system software? Window operating system. ஓகேவா? மத்தது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் வேர்ட், கூகுள் குரோம், அடோபிலாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்? மெயினா மேனேஜ் ஹார்ட்வேர் அண்ட் ப்ரொவைட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா இதுல ஏதோ நான் பண்ண முடியும், ஸ்பெசிபிக் ரீசனுக்கு இருக்குது அப்ளிகேஷன். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அதுலயே இருக்கும், அதுல பண்ணணும்ல சில விஷயம். லேப்டாப் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்றது, அதெல்லாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல வந்துடும். ஹார்ட்வேரை மேனேஜ் பண்றதெல்லாம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸோ லினக்ஸோ மேக் ஓஎஸ் எதுவா இருந்தாலும் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகேவா? அப்ளிகேஷன்ஸ் லைக் இப்போ எம்எஸ் வேர்ட், அந்த குரோம், அந்த போட்டோஷாப், இது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அடுத்தது வெப் பிரவுசர்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ வெப் பிரவுசர்னா கூகுள் டிரைவ், மாக்ஸிலா, இந்த ஒப்பேரா, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இது எல்லாமே வெப் பிரவுசர். வெப் பிரவுசருங்கிறது என்னது? ஒரு சாஃப்ட்வேர் யூஸ்டு டு அக்சஸ் த இன்டர்நெட்டுக்காக யூஸ் பண்றது வெப் பிரவுசர் இல்லையா? குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ், ஒப்பேரா. பட் கூகுள் டிரைவ்ங்கிறது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகே, நாட் எ பிரவுசர். நெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட். ஃபைல் ஃபார்மேட் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் ஆஃப் த ஃபைல் ஃபார்மேட் இஸ் யூஸ்டு ஃபார் லாஸ்லெஸ் இமேஜ் ஆஃப் கம்ப்ரெஷன்? எது யூஸ் பண்ணுவோம்? பிஎன்ஜி யூஸ் பண்றது.
ஓகேவா? பிஎன்ஜி என்ன பண்ணும்? சப்போர்ட்ஸ் லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் அண்ட் டிரான்ஸ்பரன்சிக்கு யூஸ் பண்றது. ஜேபிஜி லாஸி கம்ப்ரஷன் டு ரெடியூஸ் ஃபைல் சைஸ்க்காக யூஸ் பண்றது. எம்பிஜி வந்து இஸ் ஃபார் வீடியோஸ். ஜிஐஎஃப்ங்கிறது அனிமேட்டட் இமேஜஸ், கிராஃபிக்ஸ். ஓகேவா? அதெல்லாம் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் புரோட்டோகால்ஸ். இமெயில் புரோட்டோகால்ஸ்ல இது எல்லாமே இருக்கு. ஓகேவா? சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், POP3 புரோட்டோகால், IMAP இது எல்லாம். Which of the following email protocol is used to retrieve emails from your server while keeping a copy on the server? அப்படி இருக்கும்போது எது ரிட்ரீவ் பண்ண உதவுதுன்னா IMAP. ஓகேவா? இது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது இல்லை, பட் இது மூணுமே இதுல நமக்கு யூஸ் ஆகிறது தான். ஓகேவா? IMAPங்கிறது இன்டர்நெட் மெசேஜ் அக்சஸ் புரோட்டோகால். இது அலோஸ் இமெயில் டு பி அக்சஸ்ட் ஃப்ரம் மல்டிபிள் டிவைசஸ்ல இருந்தே while keeping them on the server. POP3னா போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால். இது டவுன்லோட் இமெயில் அண்ட் ரிமூவ்ஸ் தெம் ஃப்ரம் த சர்வர், அதுக்கு யூஸ் ஆகுறது. SMTPனா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது இமெயில் சென்ட் பண்ற இடத்துல. இந்த ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்ல ஒரு டிரான்ஸ்ஃபரிங் ஃபைல்ஸ்ல யூஸ் பண்றது FTP. ஓகேவா? இன்டர்நெட்ல. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது which generation of computer introduced transistors யார் யூஸ் பண்ணா? vacuum tubesக்கு பதிலான செகண்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல vacuum tube யூஸ் பண்ணாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இப்போ vacuum tube யூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்றாங்க. தேர்ட் வந்து ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட். ஃபோர்த் வந்து மைக்ரோ ப்ராசஸர்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்போ ஃபிஃப்த் இப்போ எல்லாமே வர்றது. நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங் லேயர்ஸ். OSI மாடல் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது எப்படி ஒரு டேட்டா இப்போ நான் அனுப்புறது போறது, அது ஓஎஸ்ஐல மொத்தம் 7 இருக்கு. 7 லேயர்ஸ் இருக்கும். அதுல போறது. இது விச் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன்? எது பண்ணுதுன்னா டேட்டா லிங்க் லேயர் தான் பண்ணும். ஓகேவா? டேட்டா லிங்க் லேயர் என்ஷூர்ஸ் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் பிஃபோர் டேட்டா மூவ்ஸ் டு ஹையர் லெவல். டேட்டா லிங்க்ல எடுத்தது. டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும்? அடுத்தது எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன் பண்ணுது. நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணுது? ரேண்டில்ஸ் ரவுட்டிங் ப்ராப்பரா இருக்கான்னு பார்த்து. ஓகேவா? நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் த இன்டர்நெட். இதுவும் கேட்பாங்க. இந்த ARPANET த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த இன்டர்நெட் வந்தது வாஸ் டெவலப்ட் இன் விச் இயர் கேட்டாங்கன்னா 1969ல வந்துச்சு. ARPANETனா என்னன்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்வொர்க். ஓகேவா? வாஸ் கிரியேட்டட் இன் 1969 பை தி US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் as the first packet switching network ஆரம்பிச்சாங்க. அதுதான் இப்போ நமக்கு இன்டர்நெட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும். வாட் டைப் ஆஃப் நெட்வொர்க் கவர்ஸ் எ லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா அண்ட் கனெக்ட்ஸ் மல்டிபிள் சிட்டிஸ் அண்ட் கண்ட்ரீஸ்? அது வேன் தான். லேண்டுங்கிறது ஒரு சின்ன இடம், லோக்கல் ஏரியா. மேன் மெட்ரோபாலிட்டன். பர்சனல் சின்னதா. பர்சனல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ட்ஸ் பர்சனல் டிவைசஸ் மட்டும் கனெக்ட் பண்றது, அவ்வளவுதான். பட் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் மெமரி ஹைரார்கி. அதுல ரொம்ப முக்கியம். அடுத்தது மெமரி ஹைரார்கில which of the following memory types is the fastest? இந்த மெமரி ஹைரார்கில எது ரொம்ப ஃபாஸ்ட்னா கண்டிப்பா ரெஜிஸ்டர் தான் ரொம்ப ஃபாஸ்ட். ஓகேவா? இந்த பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைசஸ், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கு. எதெல்லாம் வந்து கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கும் அது பிரைமரி, வெளியே இருக்கிறதுல செகண்டரி. செகண்டரி ஹார்ட் டிரைவ் அதெல்லாம் வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஆனால் நம்ம பண்ண முடியும். பட் அக்சஸ் டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். பட் இந்த ரெஜிஸ்டர்ல நமக்கு அக்சஸ் டைம் ஈஸியா இருக்கு. டக்குன்னு போய் எடுத்துட்டு வந்தோம். இப்போ நம்ம பண்றதை உடனே வச்சிருக்கோம், உடனே கொடுத்துரும். கேஷ் மெமரியும் அங்கதான் இருக்கும். அதே மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் மெமரி ஹைரார்கி. மெமரி ஹைரார்கி அதே மாதிரி ஃபாஸ்டஸ்ட் ஸ்லோவஸ்ட் இங்க இருக்கு. ரெஜிஸ்டர்ஸ், கேஷ் மெமரி, ரேம், SSD, ஹார்ட் டிஸ்க், ஆப்டிக்கல் டிஸ்க். ஓகே, இந்த ஆப்டிக்கல் டிஸ்க்ல இதெல்லாம் ஃபிளாப்பி அது எல்லாமே. ஓகேவா? CD எல்லாம் அங்கதான் வரும். நெக்ஸ்ட் SRAM இஸ் DRAM அட்லீஸ்ட். அடுத்தது ரொம்ப முக்கியம், ஸ்டாட்டிக் ரேம், டைனமிக் ரேம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி எது வந்து சீப்பர்? DRAM தான் சீப்பர் தான் SRAM. ஞாபகம் வச்சுக்கணும். DRAM இஸ் சீப்பர் தான் SRAM. பட் SRAM வந்து ஃபாஸ்டரா இருக்கும், எக்ஸ்பென்சிவா இருக்கும் அண்ட் யூஸ்டு ஃபார் கேஷ் மெமரியில யூஸ் பண்றோம். DRAM ஸ்லோவரா இருக்கும், சீப்பரா இருக்கும் அண்ட் யூஸ்டு ஃபார் மெயின் மெமரி ரேம்ல யூஸ் பண்றது. ஓகே, DRAM requires frequent refreshing தேவைப்படும். பட் SRAMக்கு தேவைப்படாது. ஓகே, நெக்ஸ்ட் மோடம் பத்தி தெரிஞ்சிருக்கணும். மோடம்னா மாடுலேட்டட் டிமாடுலேட்டர். இப்போ அனலாக் சிக்னல்ஸ் டிஜிட்டல் சிக்னல்ஸா மாத்தி அனுப்புறது இல்லையா? ஸோ டு கன்வெர்ட் இல்ல டிஜிட்டல் சிக்னல்ஸ் டு அனலாக் அண்ட் வைஸ் வர்சா அந்த மாதிரி மாத்துறது. ஓகே, இது மாடுலேட்டட் டிமாடுலேட்டர். நெக்ஸ்ட் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? இன்னும் ட்ரெடிஷனல் காப்பர் கேபிள்ஸை விடனா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்ல ஹையர் ஸ்பீட் இருக்கும், பேண்ட்வித் இருக்கும். மாதிரி லைட் சிக்னல்ஸ்ல அது டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் இல்லையா? அதெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ ஃபைபர் ஆப்டிக் சிக்னல்ஸ் லைட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ ஃபாஸ்டர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் இருக்கும். அதே மாதிரி ஹையர் பேண்ட்வித் இருக்கும். ஓகேவா? ஸோ காப்பர் கேபிள்ஸ் என்ன பண்ணுது? எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் ICT initiatives in education. நெக்ஸ்ட் ICTல ரொம்ப இம்பார்ட்டன்ட். Which of the following is an Indian government initiative providing online education?
ஓகே, இந்தியன் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். இந்த கோர்சரா, எடெக்ஸ், யுடெமிலாம் இன்டர்நேஷனல். இந்த என்பிடிஇஎல் மட்டும் தான் இந்தியன். என்பிடிஎல்ல மேக்ஸிமம் இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் நிறைய இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் குளோபல் பிளாட்ஃபார்ம். கோர்சரா, எடெக்ஸ், யுடெமி. நெக்ஸ்ட் மால்வேர் ப்ராக்டிசஸ். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். which type of malware locks files and demands a ransom for their release? எதுனா ransomware தான். ஓகேவா, அதை லாக் பண்ணிட்டு பணம் கேட்கறது. ஸோ ransomware encrypts user files and demands payment to unlock them. ட்ராஜனுங்கிறதோ டிஸ்கியூசர் லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர் மாதிரி வரும், பட் அது ஆன் தி சிஸ்டம். ஓகேவா. நெக்ஸ்ட் வார்ம்ஸ் அதுவே ஸ்ப்ரெட் ஆகும் வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன். ஸ்பைவேர் வந்து ஸ்பை வேலை பார்க்கும், நம்மளோட இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது. ஸோ சாஃப்ட்வேர் மாதிரி வந்துட்டு இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு மெயில் மூலியமா அட்டாச் ஆகி வர்றது ஏதோ. நெக்ஸ்ட் ஃபிஷிங். ஃபிஷிங்ன்றது இஸ் அ டைப் ஆஃப் சைபர் அட்டாக் தட் பிரைமர்லி எய்ம்ஸ் டு. ஃபிஷிங் என்ன பண்ணுது? ஸ்டீல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் பை pretending டு பி ட்ரஸ்டட் என்டிட்டி. நம்ம நம்புற மாதிரியே இருக்கும். ஓகேவா, பட் ஒரு பேங்க் வெப்சைட் மாதிரியே இருக்கும், பட் அது உள்ள போனா அது ஃபிஷிங் பண்றது, நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது. ஓகேவா, ஃப்ராடட் இமெயிலா இருக்கும், வெப்சைட்டா இருக்கும், மெசேஜஸ் தட் அப்பியர் லெஜிட்டிமேட் டு ட்ரிக் யூசர்ஸ். கரெக்டா அது உண்மை மாதிரியே இருக்கும். இப்ப நம்ம முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரைமரி வெஸ் செகண்டரி பொல்யூட்டன். ஓகே, பிரைமரி பொல்யூட்டன்னா நேரா ஒரு அந்த பொல்யூட்டன். அது செகண்டரி பொல்யூட்டன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட உருவாருது பிரைமரியோட சேர்ந்து அட்மாஸ்பியர்ல. அதெல்லாம் செகண்டரி பொல்யூட்டன்ஸ். ஓகே, ஸோ பிரைமரி இதுல என்ன கேட்கறாங்க? ஓசோன், O3 இது செகண்டரி பொல்யூட்டன். ஸோ பிரைமரி பொல்யூட்டன்ஸ் எது டைரக்ட்லி எமிட் ஆறது இன்க்ளூட் SO2, NOx, CO, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரோஜன் ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா. இப்போ செகண்டரி பொல்யூட்டன்ஸ் இதெல்லாம் ஃபார்ம்டு இன் அட்மாஸ்பியர். ஓசோன், பேன்னா என்னன்னா பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், ஸ்மோக். இந்த ஸ்மோக்னா ஸ்மோக் பிளஸ் ஃபாக் தான் ஸ்மோக்னு சொல்றோம். அடுத்தது கிரீன் ஹவுஸ் கேசஸ். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் எது? கிரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது, ஆக்சிஜன். இந்த மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் இது எல்லாமே கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஓகேவா. இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் இந்த ட்ராப் ஹீட்டை பிடிச்சி நமக்கு எவ்வளவு தேவையோ அது கொடுக்கும். அது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவோம். பட் அதுவே ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆயிடுது? கிரீன் ஹவுஸ் கேஸ் நிறைய சூடு வருது, அதனால குளோபல் வார்மிங்ல ஜாஸ்தி ஆகுது. ஓகேவா. அடுத்தது ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர் பொல்யூஷன்ல இதுல அந்த நம்பர்ஸ் எல்லாமும் இருக்கும், அந்த கலர்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாமும் பார்த்துக்கோங்க. மாதிரி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மெஷர் த கான்சென்ட்ரேஷன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பொல்யூட்டன்ஸ் பார்க்குது. இந்த பார்ட்டிகுலேட் மேட்டரை பார்க்குது. இன்னும் 2 3 மொத்தம் 6 பார்க்கும். ஓகேவா, அது கொஞ்சம் அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டிங் டெய்லி இதெல்லாம் போல PM2.5, PM10, NO2, SO2, CO2, CO, O3, ஓசோன் எல்லாமே பார்க்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் இங்க O2 கொடுத்துருக்காங்க, O3. O3னா ஓசோன், O2 ஆக்சிஜன். நெக்ஸ்ட் வாட்டர் பொல்யூஷன். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் நமக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a மேஜர் இண்டிகேட்டர் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன்? எதுனா பிரசன்ஸ் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் லைக் மெர்க்யூரி. ஓகேவா. மற்றபடி இந்த டிசால்வ்ட் ஆக்சிஜன் அதுல இருக்கும், அதனாலதான் மீன்லாம் அக்வாட்டிக் அனிமல்ஸ் வாழ்றது. ஹை நைட்ரஜன் ஆக்சிஜன் லெவல், லோ டர்பிடிட்டி ஆஃப் வாட்டர் இதெல்லாம் இருக்கும். எது மேஜர் இண்டிகேட்டர்னா மெர்க்யூரி அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது. Water pollution is indicated by heavy metals like BOD, biological oxygen demand, chemical oxygen demand ன்னு சொல்லுவோம். COD னா nitrate, bacterial contamination. Next eutrophication னா eutrophication in water bodies is caused by an excess of nitrogen and phosphorus. இது ஒண்ணுமே இப்ப இண்டஸ்ட்ரியில இருந்து வர்றதெல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? தண்ணியில கலக்கும் போது நிறைய நியூட்ரியன் ஜாஸ்தி ஆயிட்டு அங்க நிறைய ஆல்கே ஃபார்ம் ஆயிடும். இந்த மாதிரி ஆல்கே ஃபார்ம் ஆகணும்னு அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு ஆக்சிஜன் கம்மியா போயிடும். அதுதான் ஆக்சிஜன் டிமாண்ட் அங்க ஜாஸ்தியாகும், வாட்டரோட குவாலிட்டி அங்க கம்மியாயிடும். அதுதான். ஓகே, இந்த நியூட்ரியன் இதுக்கு நல்லது கிடையாது அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு. ஓகே, யூட்ரோஃபிக் டியூ டு நியூட்ரியன்ட் ஓவர்லோடிங் ஆகுது, நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். நெக்ஸ்ட் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்ன? இப்ப சொன்னதே தான் இதுவும். வாட் டஸ் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் மெஷர்னா அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்வயர்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் டீகம்போஸ் ஆர்கானிக் மேட்டர். ஓகேவா, அதுங்களே எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணிக்கு இதுவாயிட போகுது, ஆக்சிஜன் அக்வாட்டிக் அனிமல்ஸ் கிடைக்காம போயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் பிஓடி மெஷர்ஸ் ஆக்சிஜன் நீடட் ஃபார் பயாலஜிக்கல் டீகம்போசிஷன். அதுல நடக்கணும் மைக்ரோ ஆர்கானிசம் டீகம்போஸ் பண்றது அதெல்லாம். நெக்ஸ்ட் கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா டோட்டல் ஆர்கானிக். இன்னும் இதுல வெறும் ஆர்கானிக் மட்டும் தான் பார்க்கும், இதுல எல்லாமே பார்க்கும், ஆர்கானிக் இன்ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ் ரெண்டும் பார்க்கும். ஓகேவா. இது ஒரு 2 3 டேஸ் கூட எடுத்துக்கும். வாட்டரோட குவாலிட்டி செக் பண்ணும்போது இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஃபுட் செயின். ஃபுட் செயின்னாலே இங்க நமக்கு ப்ரொடியூசர், கன்சியூமர் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதுலதான் ஃபுட் செயின் நமக்கு வருது. ப்ரொடியூசர் இப்ப பிளான்ஸ் அதுவே ப்ரிப்பேர் பண்ணுது ஃபுட்டுன்னா அது ப்ரொடியூசர், அதை சாப்பிடுறதுல
நம்ம கன்சியூமர்ஸ்ன்னு சொல்றோம். அப்புறம் அதுல பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் அந்த மாதிரி இருக்கும். இப்ப எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்னா, இப்போ ஒரு ஒண்ணுத்துல இருந்து இன்னொன்னு சாப்பிடும்போது அது 10% ஆஃப் எனர்ஜி மட்டும் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு பாஸ் ஆகும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ஃபுட் செயின். நெக்ஸ்ட் பயோ மேக்னிஃபிகேஷன்னா என்ன? அதே மாதிரி ஒவ்வொன்னும் சாப்பிட்டுட்டு போகும்போது, அதுக்குள்ள இருக்கிற அந்த டாக்ஸிக் அந்த நச்சு வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகும். அதான் பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்றோம். இன்கிரீஸ் இன் பொல்யூட்டன் கான்சென்ட்ரேஷன் அட் ஹையர் டிராஃபிக் லெவல்ஸ். இப்ப சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிடுதா டாக்ஸிக் இன்னும் அதுக்கு ஜாஸ்தியா தான் போகும். அதே மாதிரி டிடிடி, மர்க்யூரிலாம் என்ன ஆகும்? அக்யூமுலேட் இன் ஆர்கானிசம்ஸ். அக்யூமுலேட்டா தங்கி இருக்கும். அது அடுத்தது சாப்பிடும்போது இன்னும் அதுக்கு ஜாஸ்தி ஆயிடும். இதுதான் சொல்றாங்க. பயோ அக்யூமுலேஷன் தங்கிடுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் இருக்கு நமக்கு. இன் விச் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் டஸ் த ஓசோன் லேயர் எக்ஸிஸ்ட்? ஓசோன் லேயர் எங்க மெயினா இருக்கு? ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ட்ரோபோஸ்பியர்ல ஒரு 10% மேபி இருக்கும். அவ்வளவுதான். பட் அது பேர் நம்ம பேட் ஓசோன் சொல்லுவோம். இது ஒரு செகண்டரி பொல்யூட்டன்டா இருக்கும் அது. ஓகேவா? சோ இது பொல்யூட்டன். பட் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்க ஓசோன் நல்லது. அதுதான் ப்ரொடெக்ட் பண்ணுது ஹீட்ல இருந்து. சோ ட்ரோபோஸ்பியர் வெதர்ஸ் அண்ட் கிளவுட்ஸ். ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல ஓசோன் லேயர் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் யூவி ரேஸ்ல ப்ரொடெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் மீசோஸ்பியர்னு இருக்குது. மெட்ரியோஸ் பர்ன் அப். இப்படி ஒரு வேர்ல்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு லேயர்ஸ் இருக்கும்ல, அந்த லேயர்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் தெர்மோஸ்பியர்ல தான் நமக்கு அயனோஸ்பியர். அந்த அரோரோஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஒரு ஸ்கைல கலர் கலரா வரும். சன்லைட்டும் நம்ம எர்த்தோட ஒரு மேக்னெட்டிக் ஒரு ஃபீல்ட்ல உருவாகிறது ஆக்சுவலா. ஓகே, எலக்ட்ரிக்கல்ல உருவார ஃபீல்ட் அது கலர் கலரா ஸ்கைல வரும் அது. ஓகே, இப்ப கூட ரீசன்ல யூஎஸ்ல எல்லாம் வந்துச்சு அரோராஸ். நெக்ஸ்ட் பிஹெச் வேல்யூ ஆஃப் வாட்டர்னு சொல்றோம் நம்ம. வாட் இஸ் அ நார்மல் பிஹெச் ரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா எக்ஸாக்ட்லி 7 இருக்கிறது. அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அசிடிக்கு, அதுக்கு ஜாஸ்தியா இருந்தா அல்கலைன் பேஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? அது ஆசிட் ரெயின் எப்படி இருக்கும்னா பிஹெச் லெவல் 4 to 5 இருக்கும். சி வாட்டர்ல எப்படி இருக்கும்? பிஹெச் 8ல இருக்கும். ஓகேவா? பேஸ். நெக்ஸ்ட் நாய்ஸ் பொல்யூஷன். இது ஒரு வாட் இஸ் பெர்மிசிபிள் நாய்ஸ் லெவல் இன் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் டூரிங் த டே டைம் ஆஸ் பர் சிபிசிபி. சிபிசிபினா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இவங்க தான் வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாமே பாத்துக்கிறது. ஓகேவா? எல்லாத்தையும் நாய்ஸ். ஸோ இது எவ்வளவு அவங்க பெர்மிட் பண்றாங்க? 55 டிபி. டிபினா டெசிபிள்ஸ் அர்த்தம். இப்போ டே டைம் லிமிட்ஸ் எப்படி இருக்கணும்? ரெசிடென்ஷியல் ஏரியால 55 டிபி, கமர்ஷியல்னா 65 டிபி, இண்டஸ்ட்ரியல் 70 டிபி. இப்போ சைலன்ஸ் ஜோன்ஸ் இப்போ நியர் ஹாஸ்பிட்டல் 50 தான் இருக்கும். ரொம்ப சவுண்ட் இருக்கக்கூடாது. நைட் டைம் லிமிட் 10 டிபி லோவர் than டே டைம் இருக்கணும். நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன் நமக்கு இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த குரோனோபைல் நியூக்ளியர் டிசாஸ்டர் 1986ல வந்துச்சு. எது ரொம்பனா சீசியம் 137, அயோடின் 131. இது ரெண்டு தான் அந்த இடத்துல காரணமா இருந்தது. இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் தான். ஓகேவா? இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இது ரெண்டு கெமிக்கல் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தடவை கேட்டிருந்தாங்க இது. இதுக்கு மெயினா நம்ம ஆக்சுவலா இது யூஸ் பண்றது யுரேனியம் 235, புளுட்டோனியம் 239 தான் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்றது. ஓகே, இப்ப இதெல்லாம் இதுல பண்ணுவோம். ரேடியோ ஆக்டிவ்ல நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல எனர்ஜி எனர்ஜி பண்ற இடத்துல பண்ணுவோம்ல, எலக்ட்ரிசிட்டில நியூக்ளியர் ஃபியூஷனோ பண்ணி பண்ற இடத்துல இது வருது. அடுத்தது ரெனிவபிள் அண்ட் நான் ரெனிவபிள் ரிசோர்சஸ் இருக்கு. ரெனிவபிள் ரிசோர்சஸ் நம்ம பண்ண நமக்கு வரும். ஓகே, இப்ப சன், விண்ட் எல்லாம் நமக்கு கிடைக்குதுல்ல, சன்லைட், விண்ட் எல்லாம். நான் ரெனிவபிள் நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அது உருவாரத்துக்கு பல வருஷம் தேவைப்படும். இப்ப கோல், நேச்சுரல் கேஸ்க்குலாம் தேவைப்படும் இல்லையா? அதுதான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ரெனிவபிள்னா நேச்சுரல் கேஸ். ஓகேவா? இப்ப ரினிவபிள்னா என்னது? ஹைட்ரோ பவர், விண்ட், ஜியோதெர்மல், சோலார், பயோமாஸ் கேன் பி ரெப்ளிகேட் நேச்சுரலி வரும்போது பயோமாஸ். நான் ரினிவபிள்னா இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்வாயன்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. இந்த கியோட்டோ புரோட்டோகால் 1997 இது எதோட ரிலேட் ஆகிருக்குன்னா கிளைமேட் சேஞ்ச் அண்ட் கிரீன் ஹவுஸ் கேஸ். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கியோட்டோ, மான்ட்ரியல் புரோட்டோகால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கியோட்டோ புரோட்டோகால் வந்தாலே கிரீன் ஹவுஸ் கேஸஸ் கம்மி பண்றதுக்காக பண்ணது. யார் பண்ணதுன்னா யுஎன்எஃப்சிசிசி, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அடுத்தது நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது யார் கொண்டு வந்தா? இந்தியன் இனிஷியேட்டிவ்ல கொண்டு வந்தது. மொத்தம் 8 மிஷன் அதுல பண்றாங்க. ஓகேவா? என்னெல்லாம் பண்றாங்க? அதுதான் ரொம்ப அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். இதுல இல்லாதது என்னன்னா நேஷனல் கிளாஷியர் ப்ரொடெக்ஷன் மிஷன் கிடையாது. சோலார் மிஷன், வாட்டர் மிஷன், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அதுல இருக்கு. ஓகேவா? சோ சோலார் மிஷன் சோலார் எனர்ஜிக்காக கொண்டு வந்தாங்க. வாட்டர் மிஷன் வாட்டருக்காக, அக்ரிகல்ச்சர் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங்காக, எலக்ட்ரிக்கல் மொபிலிட்டிக்காக, இந்த மாதிரி இருக்காது. ஓகே, பட் அது கிடையாது.
நெக்ஸ்ட் சிஓபின்னு சொல்லுவோம். இது பேர் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். அந்த ரியோ எர்த் சம்மிட் நடக்கும் நமக்கு 1992ல ஒரு எர்த் சம்மிட் வரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது இதெல்லாம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ல நிறைய கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு என்வாயன்மெண்ட் எப்படி நம்ம கிளைமேட் சேஞ்சை தடுக்கலாம் அதை பத்தி ஒரு மீட்டிங் பண்றது. இது எப்போ வந்துச்சுன்னா COP21 பாரிஸ் 2015. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் எப்போ வந்துச்சுன்னா 2015 பாரிஸ்ல வந்துச்சு. அதுதான் இங்க மெயினா இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டெம்பரேச்சர் வந்து பிலோ 2 டிகிரி செல்சியஸ் நம்ம கொண்டு வரணும். கிளைமேட் சேஞ்ச் தான் மெயினா இதுல அவங்க பண்ணது. அதே மாதிரி COP26 2021 ஃபோக்கஸ்ட் ஆன் நெட் ஜீரோ டார்கெட் கொண்டு வரணும்ன்றாங்க இவங்க. அடுத்தது COP26 2021ல ஓகேவா, நெட் ஜீரோ இதை வந்து நம்ம இன்னும் கம்மி பண்ணிடணும்ன்றாங்க. ஓகே, இந்த குளோபல் வார்மிங். நெக்ஸ்ட் மான்ட்ரியல் புரோட்டோகால் எப்போ வந்துச்சு? 1987ல வந்தது. இது ஓசோன் ப்ரொடெக்ஷனுக்காக வந்தது மெயினா. மான்ட்ரியல் புரோட்டோகால் 1987 ஓசோன் ப்ரொடெக்ஷனுக்காக வந்தது. இது மெயினா என்னன்னா குளோரோஃப்ளூரோ கார்பன், ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்சஸ் இதெல்லாம் குறைக்கணும். இவங்க சொன்னதுல எதுல மெயின் பொல்யூட்டன்ட்னா இதுதான், குளோரோஃப்ளூரோ கார்பன் அண்ட் ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ். இப்போ மான்ட்ரியல் புரோட்டோகால் 1987 இது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி. இதெல்லாம் கம்மி பண்ண வந்தது. சிஎஃப்சி, HCFC, ஆலோன்ஸ். ஓகேவா, ரெக்கவரி ஆஃப் த ஓசோன் லேயர். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ஓஷன் அசிடிஃபிகேஷன். இந்த ஓஷன் அசிடிஃபிகேஷன் எதனால வருதுன்னா, இன்க்ரீஸ் இன் த அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு. இது இப்போ ரீசன்ட் யூஜிசிலையும் கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா, ஸோ ஓஷன் அசிடிஃபிகேஷன் எப்போ வருதுன்னா, when excess carbon dioxide dissolves in sea water நடக்கும்போது அதில் கார்பானிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது அந்த ஓஷன் என்ன ஆகுது, அசிடிஃபிகேஷன் ஆகுது. அது என்ன ஆகுது, லோவர்ஸ் த pH ஆஃப் sea water, harming மெரைன் லைஃபையே பாதிக்குது. அந்த கோரல் ரீஃப், ஷெல்ஃபிஷ், பிளாங்டான் அதில் இருக்கிறதுல அது பாதிக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயினோட ரெண்டு மெயின் பொல்யூட்டன்ட் என்ன? ரெண்டு மெயின் பொல்யூட்டன்ட் ஆசிட்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரோஜன் ஆக்சைடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. SO2னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரோஜன் ஆக்சைடுனா NOx. ஓகேவா, நைட்ரோஜன் ஆக்சைடு. அடுத்தது ஆசிட் ரெயின். இது ரெண்டையும் ஆசிட் சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரேட் ரியாக்ட் வித் வாட்டர். இது வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது சல்ஃபியூரிக் ஆசிடாவும் நைட்ரிக் ஆசிடாவும் மாறுது. இதுதான் அந்த ஆசிட் பண்ணுது. ஓகேவா, இது எதெல்லாம் டேமேஜ் பண்ணுது? பிளான்ட், அக்வாட்டிக் இக்கோசிஸ்டம் எல்லாத்தையும். மெயினா இந்த தாஜ்மஹால் மார்பிள் கொரோஷனும் ஆசிட் ரெயினால வந்தது தான். நெக்ஸ்ட் ஏன்ஷியன்ட் எஜுகேஷன். இது முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ யூனிட் 9 நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது யூனிட் 10ஓட ஹையர் எஜுகேஷன். ஓகேவா, ஹையர் எஜுகேஷன் இப்போ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்ல ஃபர்ஸ்ட் நமக்கு ஆரம்பிக்கும் போது நாலந்தா, தக்ஷஷிலா, இன்னும் கொஞ்சம் ஓதல் புரி அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாமும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பட் நாலந்தா, தக்ஷஷிலா கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி எதுக்கு ஏன்ஷியன்ட் சென்டர் ஆஃப் லேர்னிங் வாஸ் பிரைமர்லி அசோசியேட்டட் வித் ரிலிஜியன் புத்திசம் தான். ஓகேவா, ஸோ இது எப்போ வந்து 5th சென்ச்சுரியில வந்தது? புத்திஸ்ட் லேர்னிங் சென்டர். ஓகேவா, பீகார்ல. இட் flourished under Gupta rulers and later Palavas. Next, the Takshashila University. Which famous ancient scholar was associated with Takshashila University? Chanakya, Kautilya. ஞாபகம் வச்சுக்கோங்க, சாணக்கியா தக்ஷஷிலாக்கு. இப்போ பிரசன்ட் டே இது பாகிஸ்தான்ல இருக்கு. சாணக்கியா வந்து த அட்வைசர் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா. ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ரீ இண்டிபெண்டன்ட். இதுல நமக்கு கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் ப்ரீ போஸ்ட் ரெண்டு இருக்கும், ரெண்டும் இம்பார்ட்டன்ட். Which of the following education commissions was set up by the British government 1917 to 19 to review Indian education காக ரிவ்யூ பண்றதுக்காக எது ஆரம்பிச்சாங்கன்னா சாட்லர் கமிஷன். ஓகேவா, 1917 to 1919ல ஆரம்பிச்சது. ஸோ சாட்லர் கமிஷன் என்ன பண்றாங்க, 1917 to 1919 focused on higher education reforms in India, particularly in Calcutta யூனிவர்சிட்டியில ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் எஜுகேஷன் கமிட்டிஸ். போஸ்ட் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறமா யூஜிசி எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1953ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. பட் அதுக்கு அந்த ஸ்டாட்யூட்டரி பாடினா ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் போட்டு அதுல இருந்து வருது. ஓகே, அது உங்களுக்கு ஸ்டாட்யூட்டரி பாடியில் ஒரு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது. ஓகே, அது 1956 எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1953ல. பட் அவங்க ஸ்டாட்யூட்டரியா பாடியா மாறினது 1956ல. எதுக்கு? டு ஓவர்சீ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இன் இந்தியா. நெக்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. இது வரைக்கும் நமக்கு 3 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நடந்திருக்கு. NPன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவோம் நம்ம. இது 1968 இந்திரா காந்தி தலைமையில வந்துச்சு. NPE ஃபர்ஸ்ட் NPன்னு தான் சொல்லுவோம். 1986 இது ராஜீவ் காந்தி அவர் தலைமையில ஸ்டார்ட் பண்ணது அது. அதுக்கப்புறம் NEP 2020 இப்போ ரீசெண்டா வந்து. ஸோ 3 இது வரைக்கும் நமக்கு முடிஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ NEP இந்த 1986ல இன்ட்ரடியூஸ் த கான்செப்ட் ஆபரேஷன் பிளாக் போர்டுன்னு எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா,
இம்ப்ரூவ் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். அவங்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதி கொடுக்கணும் பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு. அதுதான் மெயினா ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, இந்த NEP 1986ல ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் 1987ல லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, மினிமம் லேர்னிங் ரிசோர்சஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம். இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம் அதுல ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி எதுனா ஆந்திர பிரதேஷ் ஓப்பன் யூனிவர்சிட்டி. இதை நம்ம டாக்டர் BR அம்பேத்கர் ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம். இது 1982ல ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா, அதே மாதிரி பெரிய ஓப்பன் யூனிவர்சிட்டி இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி. இதுவும் தெரிஞ்சுக்கணும். இந்திரா காந்தி ஓப்பன் இது எப்பனா 1985ல எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஓகேவா, அடுத்தது இந்திரா காந்தி, இதுவும் இங்கே கொடுத்துருக்காங்க, எஸ்டாப்ளிஷ் 1985. அதுவும் இம்பார்ட்டன்ட், அதனால தான். நெக்ஸ்ட் கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ். நெக்ஸ்ட் விச் கமிட்டி ரெக்கமெண்டட் த நேஷனல் நாலேஜ் கமிஷன். ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க 2005 to 2009 வரைக்கும் இருந்தது. சாம் பிட்ரோடா கமிட்டி. ஓகே, இவங்க தலைமையில பண்ணாங்க நேஷனல் நாலேஜ் கமிஷன் சொல்லிட்டு. சாம் டு இம்ப்ரூவ் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி இன் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் ரெகுலேட்டரி பாடிஸ் இன் ஹையர் எஜுகேஷன். நமக்கு இது ஹையர் எஜுகேஷன்ல வரும். யார் வந்து ரெகுலேட் பண்றா ப்ராப்பரா அதை கொண்டு போறதுக்கு? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பிரைமரி ரெகுலேட்டரி பாடிஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ல யாரு பண்றானா? UGC. ஓகே, மெயினா ஹையர் எஜுகேஷன்ல UGC பாத்துக்கிறாங்க. இது ஒரு ஏபெக்ஸ் ரெகுலேட்டரி பாடி ஃபார் ஹையர் எஜுகேஷன் இந்தியா. 1953 ஸ்டாட்யூட்டரி பாடி 1956, இது தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி அஸ் பர் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எது கான்ஸ்டிடியூஷனல் பாடி? கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்னாலே என்னன்னா, அது எஸ்டாப்ளிஷ்ட் டைரக்ட்லி பை த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அது எழுதி இருக்கும், நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். ஓகேவா, அதுல ஆர்டிகல்ஸா இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும், அதுல இருந்து வர்றது கான்ஸ்டிடியூஷன் பாடின்னு சொல்லுவோம். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் தான். பட் நான் கான்ஸ்டிடியூஷன் பாடிங்கிறது நமக்கு தேவை சில விஷயம், அதுக்காக கொண்டு வர்றது. ஓகேவா, ஆர் கிரியேட்டட் பை எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் ஆர் லெஜிஸ்லேஷன், பார்லிமெண்ட்ல இருந்து வர்றது. இது நித்தி ஆயோக், UGCலாம் நான் கான்ஸ்டிடியூஷன் பாடிஸ். ஓகே, இது ஃபினான்ஸ் கமிஷன், இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி. நெக்ஸ்ட் அக்ரிடேஷன் பாடிங்கிறது, இப்ப ஹையர் எஜுகேஷனுக்கு கிரேட் கொடுக்குறவங்க இல்லையா, அவங்களோட ஸ்டேட்டஸ், அவங்க குவாலிட்டி பார்த்து கொடுக்கறதுல accreditation bodies. Which body is responsible for accreditation and quality assessment of higher education institute in India? அது NAAC. ஓகேவா, இவங்க NCTE டீச்சர் எஜுகேஷன் பார்த்துப்பாங்க, AICTE டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஜினியரிங் அதெல்லாம் டெக்னிக்கலா பார்த்துப்பாங்க, IGNOU ஓப்பன் யூனிவர்சிட்டி. பட் இதுல எது NAAC? NAACோட ஃபுல் நேம் என்ன? நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில். இட் ஆப்ரேட்ஸ் அண்டர் UGC அண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் 1994ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங், இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, NAAC என்ன பண்ணும்? அவங்க குவாலிட்டியை தான் அசஸ் பண்ணும். பட் ரேங்கிங் வந்து NIRF தான் பண்ணும். இவங்க இந்த யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் செகண்ட்னு போடுறாங்கல்ல, அது NIRF தான் பண்ணும். பட் QS ரேங்கிங், இந்த ரேங்கிங்னு சொல்லுவோம், டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் ரேங்கிங், இந்த ஷங்காய் ரேங்கிங், இதெல்லாமே இவங்க பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. இது வந்து NIRF நம்ம இந்தியன் லெவல்ல பண்ணுவாங்க. NIRF ranking higher education institute based on teaching, research, perception, outreach resources எல்லாமே. அதர் ரேங்கிங்ஸ் இதெல்லாம் இன்டர்நேஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்ல இருக்கு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் லான்ச் பண்ணது 2015ல. நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் நமக்கு இதுல முக்கியம். Which article of the Indian Constitution provides a right to education as a fundamental right? பசங்க படிக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டாவே மாத்துனது ஆர்டிகல் 21A. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 45லயும் ஃபண்டமெண்டல் ஆர்டிகல் 45லயும் இந்த ரைட் டு எஜுகேஷன் இருந்துச்சு. ஆனா இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்துனது ஆர்டிகல் 21Aல தான். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 45ல என்ன பண்ணாங்க? ஏர்லி சைல்ட்ஹுட் கேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த 86th அமெண்ட்மெண்ட் நடக்கும். இந்த இடத்துல வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபார் சில்ட்ரன் பிலோ 6 இயர்ஸுக்கும் இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். கொண்டு வந்தது ஆர்டிகல் 45. இதை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்தினது ஆர்டிகல் 21A. சம்டைம்ஸ் இங்க கன்ஃபியூஸ் ஆகும், பார்த்துக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க 6 to 14 இயர்ஸ். ஓகேவா, அதே மாதிரி இது தெரிஞ்சிருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிறது என்னன்னா ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது நமக்கு தேவை. இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சொல்றோம். இது வந்து ஃபோக்கஸ் ஆன் சோஷியல் வெல்ஃபேர்ல ஃபோக்கஸ் ஆகுது. ஓகேவா, இது தெரிஞ்சுக்கணும். இது அடிக்கடி மாறும் வரும், சில இது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நித்தி ஆயோக் ரோல் இன் ஹையர் எஜுகேஷன். நித்தி ஆயோக்ங்கிறது இது ஒரு பிளானிங் கமிஷன். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், 5-year பிளான்ஸ் எல்லாம் இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 2015 வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் எடுத்து கேன்சல் பண்ணிட்டு நித்தி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பாலிசி பிளானிங் அண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்காக ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நித்தி ஆயோக்ங்கிறது பிளானிங் கமிஷன். ஓகேவா, அடுத்தது பிரியாம்பிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். which of the following values mentioned in the preamble of the Indian constitutions are essential for shaping education policies in India? இது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பிரியாம்பிள்ல இருக்கிறது தான்.
இந்த ப்ரியாம்பிள்ல நமக்கு என்ன இருக்கும்? ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி விச் இன்ஃப்ளூயன்ஸ் எஜுகேஷன் பாலிசிஸ் லைக் ஆர்டிஇ ஆக்ட். இதுல இருக்கிறது எல்லாமே ஜஸ்டிஸ் இருக்கும், ஈக்குவாலிட்டி இருக்கும், ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும் நம்ம ப்ரியாம்பிள்ல. அதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவங்க வந்து எஜுகேஷனோட ரிலேட் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிஇ ஆக்ட் அண்ட் ரிசர்வேஷன் பாலிசிஸ்ல இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன் இந்தியா? யார் ஃபர்ஸ்ட் ஹெட்னா சான்சலர் தான். ஓகே, சான்சலர் தான் ஃபர்ஸ்ட். சான்சலர் யாரா இருப்பாங்க? மோஸ்ட்லி த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இன் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இஸ் த செரிமோனியல் ஹெட், வைல் த வைஸ் சான்சலர் இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க இது. ஓகேப்பா, சான்சலர், வைஸ் சான்சலர். நெக்ஸ்ட் இன் மோஸ்ட் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல சான்சலர் ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு கவர்னரா இருப்பாங்க. ஓகேவா, அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஓரியன்டல் ஸ்டடீஸ் அண்ட் ப்ரோக்ராம்னாலே ஒரு ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸோட கல்ச்சர் படிக்கிறது எல்லாமே ஓரியன்டல் ஸ்டடீஸ்ல சேரும். ஓரியன்டல் ப்ரோக்ராம்ஸ் இதுல மெயினா சான்ஸ்கிரிட் அகாடமி, இன்ஸ்டிடியூட்ஸ் லைக் சான்ஸ்கிரிட் அகாடமி, ராஷ்டிரிய சான்ஸ்கிரிட் சன்ஸ்தான், இது எல்லாமே ஓரியன்டல் ஸ்டடீஸ் தான். சான்ஸ்கிரிட், பாலி, பர்ஷியன் இது எல்லாம் இருக்கும். ஓகேவா, இதுல ஈவன் பிஹெச்யூ பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டிலயும் சான்ஸ்கிரிட் இந்தியன் பிலாசபி இருக்கும். பட் இங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? டெடிகேட்டட் கம்ப்ளீட்டான இது சான்ஸ்கிரிட் அகாடமி. ஓகே, so oriental studies focuses on the history, culture, language and literature of eastern civilization, mainly south asia, east asia, middle east, central asia. அது எல்லாமே அது ரிலேட்டட். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். which of the following initiatives aims to produce online courses for higher education students in India? யார் பண்ற ஆன்லைன்? ஸ்வயம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ரூசாங்கிறது ஹையர் எஜுகேஷன், ராஷ்டிரிய உச்சிதா சிக்ஷா அபியான் சொல்லுவோம். இது ஹையர் எஜுகேஷனுக்காக கொண்டு வர்றது. ஸ்பார்க் இது ரிசர்ச் இதுல வர்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் கியான் இது குளோபல், இதுல ஏதோ கியான்ல வருது. ஓகேவா, ஸ்வயம் தான் மெயினா இங்க கொண்டு வர்றது. ஹையர் எஜுகேஷன் ஆன்லைன் கொண்டு வர்றது ஸ்வயம் தான். நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ஷெட்யூல்ஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன். எதெல்லாம் அந்த கான்ஸ்டியூஷன்ல எழுதியிருப்பாங்களோ அதுல சில ஷெட்யூல்ஸா பிரிஞ்சிருக்கும். மொத்தம் அதுல 12 ஷெட்யூல்ஸ் இருக்கும். இதுல இதெல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது 8th ஷெட்யூல். இங்க என்ன ரெக்கக்னைஸ் இந்தியன் லிஸ்ட் லாங்குவேஜஸ் பத்தி வர்றது 8th ஷெட்யூல்ல வரும். ஓகேவா, ஸ்கெடியூல்ஸ்னாலே என்னன்னா ஒரு டீடைல்டு லிஸ்ட் ஆர் டேபிள்ஸ் தட் எலாபரேட் ஆன் சர்டைன் ப்ரொவிஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா, அந்த ஷெட்யூல்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா வேரியஸ் இஷ்யூஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்கும். சச் அஸ் எப்படி பவர் டிவிஷன் நடக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் எப்படி இருக்கு, அஃபிஷியல் லாங்குவேஜ், அதை பத்தி எல்லாமே அதுல இருக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்னா ஸ்டேட் அண்ட் யூனியன், செகண்ட்ல சேலரிஸ் ஆஃப் அஃபிஷியல்ஸ் இருக்கும், தேர்ட்ல ஓத் அண்ட் அஃபர்மேஷன், ஃபோர்த்ல அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் பத்தி இருக்கும், ஃபிஃப்த்னா இந்த ஷெட்யூல் ஏரியா, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்கு, சிக்ஸ்த்ல வந்து ட்ரைபல் ஏரியாஸ் இன் ஸ்பெசிபிக் ஸ்டேட், செவன்த்ல டிவிஷன் ஆஃப் பவர், எயித்துல லாங்குவேஜஸ், நைன்த்ல லாஸ் எக்ஸாம் ஃப்ரம் ஜுடிஷியல், டென்த்ல வந்து இந்த மாதிரி. ஓகேவா, 11th பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் பஞ்சாயத், 12th பவர்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ். ஸோ இது எப்படி வேணா கேட்பாங்க. ஒரு சின்ன ஒரு வேர்ட் மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 ஷெட்யூல்ஸ். அடுத்தது ரெகுலேட்டரி பாடிஸ் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். டீச்சர் எஜுகேஷன்ல மெயினா பாத்துக்கிறது NCTA தான். ஓகேவா, இது யூஜிசி தெரியும். அவங்க யூனிவர்சிட்டி இதை பார்த்து ஏஎஸ்சி டெக்னிக்கல் நாக்குங்கிறது ஒரு அக்ரெடிடேஷன் கவுன்சில். டீச்சர் எஜுகேஷன், நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன். ஓகே, டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஏஐசிடிஸ் ரோல் இன் ஹையர் எஜுகேஷன் என்ன? ஏஐசிடி எது பார்த்தப்போ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷனை பார்த்துக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஏஐசிடி ஃபுல் ஃபார்ம் ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஸ்வயம் பிரபா. ஈவன் ஸ்வயம் பிரபா அப்படி டீச்சர் எஜுகேஷன்லயும் அதுலயும் வந்துச்சு நமக்கு. ஸ்வயம் பிரபாவோட மெயின் இதுலன்னா ப்ராட்காஸ்டிங் எஜுகேஷன் கண்டென்ட் த்ரூ டிடிஹெச் சேனல், இன்டர்நெட் இல்லாதவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ஸ்வயம் பிரபா 2017ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு 40 டிடிஹெச் சேனல் இருக்கு. ஓகேவா, இது தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். டிடிஹெச்ல டைரக்டும் ரூரல் ஏரியாஸ்ல கூட போகும். நெக்ஸ்ட் ஸ்வயம் பத்தியும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வயம்ல மொத்தம் 4 குவாட்ரண்ட் இருக்கும். இப்போதைக்கு 10 கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இதுக்கு வந்து அந்த கோர்சஸ் ஆஃபர் பண்றவங்க 10 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மூக் கோர்ஸ், இது ஒரு மூக் கோர்ஸ். மூக்னா என்ன? மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஓகேவா, ஸோ இது மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் ஃபார் ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்வயமோட ஃபுல் ஃபார்ம் கண்டிப்பா தெரியணும். ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட். இது கூட ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இது யாரோட இனிஷியேட்டிவ்? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட இனிஷியேட்டிவ். அடுத்தது நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க், NCF சொல்லுவோம். ஓகேவா, NCF 2023 எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க? எம்பசைஸ் ஆன் which of the following is not a key focus area. எது கிடையாதுன்னா
எம்பசைஸ் ஆன் ரோட் மெமரைசேஷன். இந்த என்சிஎஃப் இப்போ வர கரிக்குலம் எல்லாமே பசங்களை ஆக்டிவ் ரோல்ல இருக்கணும், அதுதான் மெயின் அங்க. ஓகேவா? மல்டி டிசிப்ளினரி லேர்னிங், ஹோலிஸ்டிக் அண்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன், இன்டகிரேஷன் அண்ட் டெக்னாலஜி இன் எஜுகேஷன், இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ரோட் மெமரைசேஷன் கிடையாது. ஸோ என்சிஎஃப் 2023 எதை ப்ரமோட் பண்ணாங்க? கிரிட்டிக்கல் திங்கிங், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் பண்றாங்க. இட் அலைன்ஸ் வித் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அலைன் ஆயிருந்துச்சு. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. மொத்தம் நமக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கு, டீம் டு பி யூனிவர்சிட்டி, அட்டானமஸ் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் இருக்கிறது தான். ஸோ எது இதுல நாட் எ ரெக்கக்னைஸ்டு டைப்னா அட்டானமஸ் யூனிவர்சிட்டி. ஓகேவா? அட்டானமஸ் which of the following is not a recognized type of university? இது எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்னா பார்லிமெண்ட் மூலியமா வர்றது. ஓகேவா? அங்க இருந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸ்டாப்ளிஷ். டீம் டு பி யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும், அதனால யூஜிசி அவங்களுக்கு அது கொடுத்துருப்பாங்க. ஓகே, கிராண்டட் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். பிரைவேட் யூனிவர்சிட்டி பிரைவேட்டா பண்றது, அப்ரூவ்டு பை யூஜிசி. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட இருக்கிற அந்த காலேஜஸ் தான் நம்ம அட்டானமஸ் சொல்லுவோம். காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ் வித் அகடமிக் ஃப்ரீடம், பட் தே ஆர் நாட் எ செப்பரேட் யூனிவர்சிட்டி கேட்டகரி கிடையாது. அடுத்தது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி NEP 2020 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய இருக்கு கொஸ்டின்ஸ். ஹையர் எஜுகேஷன் நானே பண்ணியிருப்பேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுல அதே மாதிரி அம்பரலா பாடின்னு இருக்கும், ஒரு 4 இருக்கும் இல்லையா? அது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பராக்னு ஒரு அசஸ்மெண்ட் ஆரம்பிக்குது. நேஷனல் எஜுகேஷன் ஃபோரம்னு ஒன்று இருக்கும். ஓகே, அதெல்லாமே கொஞ்சம் பார்த்து. நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு NEP 2020 அந்த பேட்டர்ன் என்ன சேஞ்ச் பண்ணாங்கன்னா 5+3+3+4 அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்க. நம்ம நார்மலா பண்றது 10+2+3. இது யார் கொண்டு வந்தார்? கோத்தாரி கமிஷன்ல கொண்டு வருவாங்க 1964ல. பட் அதை ப்ராப்பரா இது பண்ணது 1986 அந்த அந்த NEPல வந்து இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஓகேவா? இப்போ NEP 2020 replaces the 10+2 system, replace 5+3+3+4 மாத்துறோம். இந்த 5 இயர்ஸ்னா என்னன்னா LKG UKGயோட சேர்த்து 2 இயர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும். 3 இயர்ஸ்னா என்னன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் 6th இருந்து 8th வரைக்கும் மிடில் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 9th 10th 11th 12th வராங்கல்ல, அவங்க நம்ம செகண்டரி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதுதான் NEP 2020. இந்த NEP 2020ல அதே மாதிரி என்ட்ரி எக்ஸிட் இருக்கும். ஒரு வருஷம் மட்டும் முடிச்சா அவங்களுக்கு சர்டிபிகேட் வரும், டிப்ளமோ வரும், டிகிரி வரும். நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் முடிச்சா ரிசர்ச் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. NEP 2020 இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கூட வரும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். மெயினா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணது மல்டி டிசிப்ளினரி லேர்னிங் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம கவர் பண்ணது எல்லாமே இந்த 10 யூனிட்ல. ஈவன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணல, மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் பண்ணல, ஐசிடில வெறும் நம்பர் சிஸ்டம் நம்ம பண்ணல. மத்தபடி எல்லா யூனிட்ஸோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்ப நம்ம படிச்சதெல்லாம் ஒரு பேசிக். இதெல்லாம் தெரிஞ்சாலே அவங்க கேட்கிற கொஸ்டினை கொஞ்சம் புரிஞ்சு நீங்களால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? யாரெல்லாம் அந்த ரிவிஷன் சீரிஸ் பார்க்கலையோ அவங்களும் பாருங்க. அது எடுமாஸ்ட்ரி பிளேலிஸ்ட்ல இருக்கு. 10மே கண்டிப்பா பாருங்க. இது ரிலேட்டடா கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க தரோவா இருந்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? சோ படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன். ஓகே, இது முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இப்ப ஓரளவு என்ன படிக்கிறோம்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் UGC நெட் நீங்க எழுதுறதா இருந்தீங்கன்னா, இப்ப ஜூன் 2025 எப்படி நமக்கு எக்ஸாம் வரும்? இப்போ ஓரளவு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் இத அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி படிச்சுட்டோம்னா, ஜூன் 2025 கண்டிப்பா UGC கரெக்ட்டா எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. முடிச்சிடலாம். சோ யாரெல்லாம் UGC எழுதணும்னு நினைக்கிறீங்களோ, எங்க எடுஎம் அகாடமிலயே நாங்க கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். தாராளமா பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 எஜுகேஷனா இருந்தாலும் நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம கரெக்ட் படிச்சிடலாம். 2 மந்த்ஸ் நம்ம சூப்பரா படிச்சிடலாம். ஜூன் மாதம் முடியறதுக்குள்ள நமக்கு ஏப்ரல் இருக்கு, மே இருக்கு. இந்த 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல, இப்போ நமக்கு ஈஸியா இருக்கும் முடிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பா இப்போ எழுதுறவங்கலாம் UGC நெட் எக்ஸாமும் கண்டிப்பா எழுதுங்க. ஓகேவா? ஏன்னா TN செட் நமக்கு இதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து வர்றதுக்குள்ள UGC மடமடன் வந்துரும் நமக்கு எல்லாம். ஸோ நம்ம அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நீங்க அந்த ரிவிஷன் சீரீஸும் பாருங்க, எக்ஸாமை நல்லா பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.